கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய வெளியேறப்பெற்ற நாமத்தினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாகி பெருக கடவுது என்ற வாழ்த்துக்கள் கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் எல்லோருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய நீடித்த தயவு இந்த நாளிலும் நம் யாவரோடும் கூட இருந்ததினால சுகத்துடன் பலத்தோடு ஜீவனோடு மீண்டுமாக அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக நாம் கூடி வரவும், அவரை ஆராதிக்கவும், அவரை போற்றி துதிக்கவும், நமது விண்ணப்பங்களை ஏறெடுத்து அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்காக தியானிக்கவும் நாம் கிருபை பெற்றெடுக்கிறோம். நன்றிகளும் துதிகளும் மீண்டும் ஒரு முறை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அநேகமாக நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் ஏறெடுத்து கொண்டு இந்த நாளினுடைய பாடப்பகுதிக்குள்ளே நாம் கடந்து போகலாம். இந்த நாளினுடைய ஆராதனையில் நம்ம பேசும்படி தெரிந்து கொண்ட பாடமானது ஒரு ஆவிக்குரிய பாடமாக அமைந்திருக்கும். எளிமையானது, சில பிரயோஜனமான ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளடக்கினதுமாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். பாடத்தினுடைய தலைப்பு நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, சத்தியம் நமக்கான ஒரே அதிகாரம், நம்முடைய ஒரே அதிகாரம். ட்ரூத் அவர் ஒன்லி அத்தாரிட்டி. ஆதாரமாக வாசிக்கலாம். நமக்கு மிகவும் பரிச்சயமான வசனங்கள் யோவான் 8:32 மற்றும் யோவான் 17:17. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். உம்முடைய வசனமே சத்தியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் முக்கியமான வசனங்கள் இந்த 2 வசனங்கள். நாம் இந்த நெருக்கமான பாதையில் நுழைவதற்கு நாம் அதிகம் பயன்படுத்தினது, நம்பினது என்று சொன்னால் இந்த 2 வசனங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அதாவது பாபிலோனில் அந்த இருளுக்குள்ளே நாம் இருந்தோம். அது இருள் தான், அது குழப்பம்தான் என்று நம்ம புரிந்து கொள்வதற்கும், பின்பு அந்த அமைப்பு ஒரு போலியான அமைப்பு என்பதை அடையாளம் காண்பதற்கும் இந்த வசனம் நாம் பயன்படுத்தினோம். அதாவது அடிப்படை வகுப்புகளை இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு அந்த வகுப்புகள் அமைந்திருந்துச்சு. நாம் எதை விசுவாசிக்கணும், எதை விசுவாசிக்கக்கூடாது, எதை ஏற்றுக்கொள்ளணும், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த வசனங்கள் தான் நமக்கு வழி நடத்தினது. இந்த வசனங்கள் தான் நமக்கு காண்பித்து கொடுத்தது. இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை பரிசோதித்து பார்த்தோம். அது ஆத்மா பற்றியாக இருக்கட்டும், நரகம் பற்றியாக இருக்கட்டும், சபை பற்றியாக இருக்கட்டும், ட்ரினிட்டி பற்றியாக இருக்கட்டும், நமது ஆண்டவருடைய 2ஆம் வருகை பற்றினதாக இருக்கட்டும். ஸோ இப்படியாக இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு, அதாவது இந்த 2 வசனங்களை அடிப்படையாக கொண்டு நாம் நம்முடைய அந்த ஃபெய்த் ஸ்ட்ரக்சர், நம்முடைய விசுவாசத்தை நம்ம சோதித்து பார்த்து அதில் தவறானவைகளை எல்லாம் அகற்றிட்டு மெய்யான சத்தியத்தை அடையாளம் கண்டவர்களாக அந்த அமைப்பை விட்டு நாம் வெளியே வந்தோம். இந்த நெருக்கமான பாதையில் அருமை இரட்சகருடைய அடிச்சுவடுகளில் நம்மை அங்கே ஒப்பு கொடுத்தோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பல வருடங்களாக இந்த பாதையில் நாம் அங்கு பயணிக்கிறோம். அன்பானவர்களே, இதையெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த வசனங்களினுடைய உதவி நமக்கு பெரியதாக அங்கே தெரியுது. ஆனால் இன்னைக்கு மீண்டுமாக அந்த வசனங்களே நாம் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஏன் பார்க்கணும்? இந்த நெருக்கமான பாதையில் தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய ஜனங்களாக ஒப்பு கொடுப்பதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாக
இந்த வசனங்களுடைய கோணத்தில் நம்முடைய விசுவாசத்தை சோதிச்சு பார்த்து நம்மை சரி செய்து கொண்டோம் இல்லை. ஆனால் இந்த பாதையில் நம்ம பயணிக்க துவங்கி சில வருடங்கள் கடந்து போகும்போது மேலுமே இந்த வசனங்களை அதே வீரியத்தோட பார்க்குறோமா? இந்த வசனங்களின் அடிப்படையில் இந்த அர்ப்பணிப்பின் பாதையில் நீடிப்பதுக்கும் முன்னேறுவதுக்கும் கவனமுள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த வசனங்கள் இன்னுமே அதனுடைய ஆதிக்கத்தை இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம வாழ்க்கையில் செய்வதுக்கு விழிப்பாக கவனமாக நாம் இருக்கிறோமா? ஏன் என்று கேட்டால் அன்பானவர்களே, இது நெருக்கமான பாதை. போக போக இந்த பாதைக்கே உரிய அனுபவங்களில் தேவன் நம்மை அங்கே வழி நடத்துகிறாங்க. இந்த பாதையில் நமக்கு பலவிதமான அனுபவங்கள் அங்கே இருக்கும். ஆசீர்வாதம் இருக்கும், கண்டிப்பாக ஊக்கம் இருக்கும், பலன் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சில சமயங்களில் சோர்வுகள் இருக்குது, ஏமாற்றங்கள் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு உண்மையாய் அர்ப்பணித்திட்ட புது சிருஷ்டிக்கே உரிய போராட்டங்கள் இருக்குது, சேலஞ்சஸ், சவால்கள் இருக்குது, பிரச்சனைகளின் வடிவில், குழப்பங்களின் வடிவுகளை, எதிர்ப்புகளின் வடிவில். அப்போ அது மாதிரி சமயங்களில் நாம் இந்த வசனங்களை பயன்படுத்துகிறோமா என்பது தான் இந்த பாடத்தினுடைய கோணம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, தனிப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்குது. அதில் நாம் இருக்கிறோம், தேவன் இருக்கிறாங்க, வேறு யாருமே அங்கே இல்லை. அந்த இண்டிவிஜுவல் லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் நாம் எப்படி இந்த வசனம் பயன்படுத்துகிறோம்? பயன்படுத்துவதற்கான சூழல்கள் அங்கே இருக்குது, பட் பயன்படுத்துகிறோமா? ஃபேமிலி லைஃப் இருக்குது நமக்கு, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள். இந்த உறவுகளுக்குள்ள நிறைய சமயங்களில் இப்போ நாம் சொல்லிட்ட அனுபவங்கள் நாம் எதிர்கொள்கிறோம் இல்லையா? ஆமாம், பிளெஸிங்ஸ் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு. இந்த வசனங்களின் அடிப்படையில் அந்த லைஃப்பை நாம் எதிர்கொள்கிறோமா? இந்த வசனங்களை பயன்படுத்த வேண்டிய தருணங்களில் பயன்படுத்துகிறோமா? அப்புறம் எக்லீசியா இருக்குது, ஃபெலோஷிப், ஊழியங்கள் இருக்குது. அங்கே நிறைய சமயங்களில் நமக்கு மிகப்பெரிய சவால்கள் சகோதர சகோதரிகள் மத்தியில் அங்கே உண்டாயிடுது. நல்ல எண்ணத்தில் நாம் ஏறிடுகிற முயற்சிகள் சில சமயங்களில் தவறாக பார்க்கப்பட்டுடும், பேசப்பட்டுடும், நினைக்கப்பட்டுடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், வேற்றுமைகள் வரும், முரண்பாடுகள் வரும். பட் அந்த மாதிரி அனுபவங்களின் மத்தியில் நாம் எப்படி செயல்படுகிறோம்? அன்பானவர்களே, நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று இந்த பாடத்தில் நம்ம முன் வைக்க விரும்புகிறோம்னா, ட்ரூத் அவர் ஒன்லி அத்தாரிட்டி. சத்தியம் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, அல்லது ஐக்கியத்தில் ஊழியத்தில் என்று சொன்னாலும் சரி. அன்பானவர்களே, நாம் எதை யோசித்தாலும், எதை பேசினாலும், எதை செய்தாலும், நம்ம ஏன் யோசித்தோம், நம்ம ஏன் பேசினோம், நாம் ஏன் அந்த நிலைப்பாடு எடுத்தோம், நாம் ஏன் இந்த முடிவு எடுத்தோம், ஏன் அப்படி எடுக்கல, ஏன் இப்படி எடுத்தோம், எது கேள்வி வந்துட்டா கூட அதுக்கு ஒரே பதில் இருக்கணும். ஏன்னா தேவனுடைய வசனத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்கு, தேவனுடைய வசனத்தில் அதுக்கு உரிமை இருக்கு, தேவனுடைய வசனத்தில் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நான் அப்படி யோசித்தேன், சிந்திச்சேன், முடிவெடுத்தேன். அதனால நான் இதை சொன்னேன், இப்படியாக பேசினேன். அதனால நான் இப்படியாக எனது ஜீவியத்தை நான் நடப்பிக்கிறேன். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சுருக்கமாக சொல்லிட்டா, நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிற அனைத்திற்குமே அந்த ஆதாரமாக, உரிமையாக, அந்த அதிகாரமாக தேவனுடைய வசனங்களும், அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள், கோட்பாடுகள், அவைகள் மாத்திரமே இருக்கணும். ஸோ அதுதான் இந்த பாடத்தினுடைய மைய கருத்தாக அங்கே இருக்கு. அன்பானவர்களே, சரி, ஒரு சில எளிமையான ஆனால் பிரயோஜனமான கருத்துக்களை இந்த சத்தியம் குறித்து நாம் தியானிச்சுட்டு அப்புறம் அப்படியே மற்ற இடங்களுக்கு போகலாம். சின்ன பாடம் தான். முதல் வசனம் வாசிக்கலாம். ஒன்று மன்னிக்கணும், சங்கீதம் 97:11.
நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு. தேவன் நமக்கு இந்த சத்திய வெளிச்சத்தை பிரகாசிக்க செஞ்சிருக்கிறாங்க. விளைவு, இந்த சத்திய வெளிச்சத்தை பெற்ற ஒரு வகுப்பாராக இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ விசேஷம் தெரியுமா? இது எவ்வளோ விலையேற பெற்ற ஒரு பாக்கியம்னு தெரியுமா? நாம உணர்ந்திருக்கிறோமா? அதை நமக்கு நினைவுபடுத்துகிற வசனம் இந்த வசனம். பாருங்க, இந்த வசனத்துல சத்தியத்துக்கு அடையாளமா வெளிச்சம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? நீதிமானுக்காக வெளிச்சம். பாருங்க, இப்ப இந்த வெளிச்சம், அதாவது இந்த சத்தியம் யாருக்கு பிரகாசிக்கப்படுது, யாருக்கு கொடுக்கப்படுது என்று கேட்டா, பர்டிகுலரா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் நீதிமான். யார் நீதிமான்? இப்போ இந்த காலத்துல, இந்த உலகத்துல யார் தங்களை முழுமையாக தேவனிடத்துல அர்ப்பணித்திருக்கிறாங்களோ, ஃபுல்லி கான்சக்ரேட்டட். ஸோ அந்த நீதிமான் என்ற அந்த வார்த்தைக்கு யார் மாத்திரமே பொருந்துறாங்க, யாரை மாத்திரமே அது குறிக்குது என்று சொல்லும் போது, முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். நீதிமான் என்று சொல்லும் போது the fully consecrated. இப்ப நீங்க அந்த ரெண்டு அர்த்தத்தை பொருத்தி பாருங்களேன். நீதிமானுக்காக வெளிச்சம். அப்போ இந்த ட்ரூத் யாருக்காக மாத்திரம் தேவன் கொடுக்கறாங்க, யாருக்கு மாத்திரம் கொடுக்கறாங்க என்று கேட்டா, முழுமையாய் அர்ப்பணித்தவர்களுக்கு மாத்திரம் தான். பாருங்க, நமக்கு சகோதரருடைய எழுத்துக்கள்ல இந்த வார்த்தைகள் நம்ம அங்க வாசிப்போமே. சத்தியமானது தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களுக்கே உரியதாகும். துன்மார்க்கரில் எவரேனும் சத்தியத்தின் ஒரு பகுதியை பற்றின அறிவை பெற்றாலும் அவர்கள் அதை நிச்சயம் இழந்து விடுவார்கள் என நாம் நம்பலாம். நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கலாம், ரொம்ப லைட்டா இருக்கலாம், ரொம்ப ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். ஆனா அந்த பாயிண்ட்ஸ் நீங்க சீரியஸா இருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியாது. ஆமா, சீரியஸா சில பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் ட்ரூத், அதை நாம எப்படி வேல்யூ பண்ணணும்? சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம சத்தியத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இங்கிலீஷ்ல ஃபாரின்ல பிரதர்ஸ் எல்லாம் சொல்றோம், we are truth people. இந்த சத்தியத்தை பெற்றிடுகிற ஜனங்கள், சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், விசேஷமான அது ஒரு உணர்வு, அது ஒரு ஃபீலிங் அது. ஆனா அந்த ட்ரூத்தை நம்ம லைஃப்ல வேல்யூ பண்றோமா? அப்படின்னா அதை மதிக்கிறோமா? அதுக்கே உரிய விலை உணர்ந்தெடுக்கிறோமா? பாருங்க, இந்த வார்த்தைகள் அதை நமக்கு உணர்த்துவதற்கு உதவணும், நம்ம பயன்படுத்தணும்ல. சத்தியமானது தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களுக்கே உரியதாகும். கொஸ்டின் புக்ல சகோதரர் அங்க சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, மற்ற யாருக்குமே தேவன் வெளிப்படுத்துறது இல்லை, மற்ற யாருமே இந்த சத்திய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்றது இல்லை, யார்கிட்டயுமே இல்லை. ஒருவேளை அங்க செகண்ட் ரெஃபரன்ஸ் சொல்லும்போது, துன்மார்க்கர்ல யாராவது சத்தியத்துல ஒரு சின்ன பார்ட், ஒரு சின்ன பகுதியை எதையாவது பெற்றுக்கொண்டா கூட அவர்கள் அதை நிச்சயம் இழந்து விடுவார்கள் என நாம் நம்பலாம். அப்படின்னா என்னன்னா, முழுமையாக தேவ சித்தம் செய்வதற்காக அர்ப்பணித்துள்ள அந்த ஒரே ஜனக்கூட்டம் இன்றைக்கு கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தினர் பாதங்கங்களாக பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக மாத்திரமே தேவன் வெளிப்படுத்துகிற வெளிச்சம் தான் இந்த சத்திய வெளிச்சம். இந்த ஒரு பார்வை சத்தியத்தை நாம உயர்வாக பார்ப்பதுக்கு அங்க அனுமதிக்கணும். பாருங்க, அது உயர்வாக பார்த்தோம்னா எப்படி நாம பார்ப்போம்? 6th வால்யூம்ல சகோதரர் அங்க சொல்றாங்க, கர்த்தருக்கு அடுத்தபடியாக இந்த உலகம் அனைத்திலும் சத்தியமே எப்படி இருக்குது? ஆமா, விலையேற பெற்றதாக இருக்கு. நெக்ஸ்ட் டு த லார்ட் the truth is the most precious thing in all the world. பாருங்க,
இது கான்சக்ரேட்டடுக்கு மாத்திரமே தேவன் அருளச் செய்திருக்கிறதுனால அவர்கள் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும், தக்க வைத்து கொள்ள முடியும் என்பதினால. அப்ப இந்த சத்தியத்தை நம்ம எப்படியாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை கர்த்தருக்கு அடுத்தபடியா உலகம் அனைத்திலும் விலையேற பெற்றதுன்னா நம்ம என்னதான் சொல்லணும்? ட்ரூத். இங்க எது கூட வரல, யார் கூட வரல, யார் கூட வரல? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட வரல இல்லையா? நமக்கு பாடங்கள்ல நம்ம சொல்ல கேட்டு இருப்போம். இல்லை, நம்ம இருதயத்திலிருந்து அன்பு வெளிப்படணும். ஆனா அந்த அன்பு முதலும் பிரதானமுமா யாருக்காக இருக்கணும்? பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவங்களுக்கு அடுத்தபடியா நம்முடைய அன்பு என்றால் அது எதற்காக அல்லது யாருக்காக இருக்கணும்? ட்ரூத், சத்தியம். சகோதர சகோதரிகள் இல்லை என்பது நம்ம குறிப்பா கவனிக்கணும். தேவன் கர்த்தர் இயேசு அவர் சிருஷ்டித்தார், இவர் நமக்காக ஜீவனே கொடுத்தாங்க. நம்ம அன்பு முதலும் பிரதானமுமா அவங்களுக்கு அடுத்தபடியா என்று சொன்னா நம்முடைய அன்புக்கு பாத்திரமானது சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள். சகோதர சகோதரிகள் கூட இல்லை, அது தப்பா நம்ம புரிஞ்சுக்க தேவையில்லை. அந்த சத்தியத்துக்கு அடுத்தபடியா நம்ம அன்பு யாருக்காக இருக்கணும்? அந்த சத்தியத்தின் மூலமா பெற்றுக்கொண்டிருக்கிற யாரா இருக்கணும்? சகோதர சகோதரிகளாக இருக்கும். அந்த ஹையரார்கி மாறக்கூடாது. நம்முடைய பிராக்டிக்கலான ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, அன்றாட ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் அன்பு கூறுவதில் இந்த ஆர்டர் மாறுச்சுன்னா அங்க சமாதானம் போயிடும், அங்க பிரச்சனை வந்துடும். அங்க நாம இடர ஆரம்பிப்போம், மற்றவர்களை இடறுவதற்கு காரணமாக கூட நாம் அங்க இருந்துடுவோம். பாருங்க, ஏன் நமக்கு அந்த ஹையரார்கி கொடுக்கப்படுது? அப்படி ஏன் ஒரு வரிசை நமக்கு கொடுக்கப்படுது? இது எவ்வளவு அழகா இருக்கு 6th வால்யூம்ல. கர்த்தருக்கு அடுத்தபடியா, தேவனுக்கு அடுத்தபடியா இந்த உலகம் அனைத்திலும் சத்தியமே விலையேற பெற்றதாக இருக்கு. அப்போ இந்த முதல் வசனம் இருக்கு இல்லையா, நீதிமானுக்காக வெளிச்சம், செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குன்னு. அது நம்ம வாழ்க்கையில சத்தியம் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ளணும், முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு. ஒரு வசனம் வாசிக்கலாம், அது கொஞ்சம் சீரியஸான வசனம் தான். 2 தெசலோனிக்கேயர் 2:10-11. ஒருவேளை நம்ம இந்த பாதையில நுழையும் போது இந்த சத்தியம் நமக்கு அப்படியாக இருந்துச்சு, ஆனா நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ சில காரணங்களினால சத்தியம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுக்கொள்ளலைன்னா என்ன ஆயிடும் அப்படிங்கிறது அந்த வசனம் சொல்லுது. வாசிங்க. 10ஆம் வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். 11ஆம் வசனம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. அந்த 10ஆம் வசனமே மறுபடியும் வாசிங்க, எல்லாரும் நாம கவனம் கொடுக்கலாம். ஜஸ்ட் வாசிங்க. அது கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். அதாவது இந்த வசனம் என்ன ஒரு கருத்தை நமக்கு முன் வைக்குது என்று பார்க்கும்போது, இந்த பாதையில பிரவேசித்தவங்கள்ல சிலர் கெட்டு போயிடுவாங்க. அவங்க ஏன் கெட்டு போறாங்க? அவங்க கெட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு அங்க சொல்லியிருக்கு. இந்த பாதையில பிரவேசித்தவங்கள்ல சிலர் கெட்டு போவாங்க. அப்படின்னா அது நான் சொல்றது கரெக்டா? சிலரா கெட்டு போவாங்க? இல்ல, அது நீங்க கரெக்ட் பண்ணுங்களேன். சிலர் கெட்டு போவாங்களா, பலர் கெட்டு போவாங்களா? பலர் தான் கெட்டு போவாங்க. சிலர் தான் ரட்சிக்கப்படுவாங்க. பாருங்க, இந்த பாதைக்குள்ள நுழைவது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இந்த பாதைக்குள்ள நுழைபவர்கள்ல கெட்டு போகிற வகுப்பார் இருக்கிறாங்க. ஒருவேளை கிரேட் மல்டிடியூட் அல்லது செகண்டட். ஏன்னா அந்த கெட்டு போறதுன்னா என்னன்னா,
எதற்காக இந்த பாதைக்குள்ள அழைக்கப்பட்டாங்களோ, எந்த நம்பிக்கையை சுதந்திரத்துக்குள்ள இந்த பாதைக்குள்ள நுழைஞ்சாங்களோ, அதை இழந்து போறதுதான் கெட்டு போறது. ஆனா இப்படி அவர்கள் கெட்டு போறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு கருத்து இங்க என்னன்னா, சத்தியத்தின் மேல, அதாவது ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் என்ன பண்ணல, அங்கீகரியாமல். அப்படின்னா சுருக்கமா என்னன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த பாதைக்குள்ள நுழையும் போது சத்தியத்தை எவ்வளோ நேசிக்கிறோம், எவ்வளோ பற்றி கொள்கிறோம், எவ்வளோ பயன்படுத்துகிறோம். அதே அன்பு இந்த பாதையில் ஓட்டம் முடிகிற வரைக்கும் அந்த சத்தியத்தின் மேலே நமக்கு இருக்கணும். அது சாதாரணமாக அப்படியே ஒரு பிரயாசம் எடுக்காமலாம் அது வந்துடாது. ஆனால் என்ன ஆகுது, இந்த பாதையில் நிறைய பேர் அந்த அன்பை அப்படியே காத்துக்கொள்ள தவறிடுறாங்க. ட்ரூத் அதுதான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் போகும்போது அவர்கள் கெட்டு போயிடுறாங்க. அப்படின்னா என்னன்னா, மறுபடியும் அந்த முதல் வசனத்தினுடைய விளக்கம் தான் நம்ம உங்களுக்கு வலியுறுத்துகிறோம். அன்பானவர்களே, இந்த சத்தியமானது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் ஆசீர்வாதம். தேவனுக்கு அடுத்தபடியா நம்முடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தை மதிக்க தெரியணும், அன்பு கூற முடியணும், பயன்படுத்த தெரியணும். அது மரண பரியந்தம் நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுல குறைவுகள் ஏற்படும் பொழுது தான் நம்முடைய ரட்சிப்புல நம்ம அடைவோமா இல்லையாங்கிற சந்தேக நிலை அங்க வந்துடும். இன்னொரு வசனம் நாம வாசிக்கலாம். சங்கீதத்துல 119:97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். பாருங்க, அப்ப நம்ம ட்ரூத்தை வேல்யூ பண்றோம்னு சொன்னா, சத்தியத்தை அதற்கே உரிய தன்மையில நாம நேசிக்கிறோம் என்று சொன்னா நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா, இப்படி இருப்போம்னு வசனம் சொல்லுது. உமது வேதத்துல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என்னுடைய தியானம். நாள் முழுதும் எப்படி நாம ட்ரூத்தை தியானிக்க முடியும்? காலையில எழும்பி சாயங்காலம் மறுபடியும் படுக்கைக்கு செல்கிறதுக்கு இடையில ஏகப்பட்ட வேலையில நாம் அங்க ஈடுபடுகிறோம். ஆனா அப்படி ஈடுபடுகிறவர்களாக இருந்தாலும் நீதிமான்களுடைய தியானம் என்னவா தான் இருக்கும்னா, நாள் முழுதும் அது வேதம் அவங்களுடைய தியானம். எப்படி பாருங்க, கமெண்ட்ஸ்ல நமக்கு இந்த வரிகள் சொல்லப்படுது, வாசிங்க. நாம் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் சரி எது தவறு எது என்பதை வேத வசனங்களின் அடிப்படையிலேயே ஜாக்கிரதையுடன் கவனிக்க வேண்டும். இவ்விதமாக செய்வதே கர்த்தர் தேவனுடைய பிரமாணங்களில் தியானமாய் இருப்பது என்பதாகும். ஒருவேளை அந்த வேற கலர்ல கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ஸ்பெஷல். நாள் முழுதும் தேவனுடைய வேதத்துல தியானமாக இருப்பதுனா என்ன எனும் போது, நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும், அனைத்து ஆல் அஃபயர்ஸ் ஆஃப் அவர் லைஃப், ஒரு நாள் நம்ம வாழ்றோம்னு சொன்னா அந்த வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களும் சரி எது தவறு எது என்பதை வேத வசனங்களின் அடிப்படையிலேயே ஜாக்கிரதையுடன் கவனிக்க வேண்டும். இவ்விதமாக நம்ம கவனித்து செயல்பட்டா அதுக்கு பேர் தான் தேவனுடைய பிரமாணங்களில். பாருங்களேன், இப்போ பிராக்டிக்கலா ஒரு நாள் காலையில எழும்பி ஆயத்தமாகி உலக வேலையாக வெளியே போறோம்னு சொன்னாலும், ஜனங்கள் மத்தியில கலந்து கொண்டாலும் சரி, வீட்லேயே இருந்து வேலைகளில் ஈடுபட்டாலும் சரி, பட் நம்முடைய யோசனைகளை, வார்த்தைகளை, கிரியைகளை நாம் சரியானதை தான் செய்கிறோமா இல்லை தவறானது செய்கிறோமா, தேவன் அங்கீகரிக்கக்கூடியது செய்கிறோமா இல்லை தேவன் அங்கீகரியாதல ஈடுபடுகிறோமா என்கிற ரீதியில விழிப்பாக மனதில் நாம் அவைகளை சீர்தூக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும்னு தான் இந்த வரிகள் நமக்கு சொல்லுது. ஆனால் அப்படியாக நாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, நம்ம பல வேலைகளில் ஈடுபட்டா கூட நம்முடைய தியானம் எதுவாகத்தான் இருக்குது, தேவனுடைய வசனங்களே தியானமாக அங்கே இருக்கு. அதாவது ட்ரூத் நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப நேசிக்கிறோம், அதனால ரொம்ப ஈர்க்கப்படுறோம், அது இயல்பு, அது இயல்பு. ஆனால் அந்த ட்ரூத்துக்குள்ள அந்த ட்ரூத்தின் அடிப்படையில் வாழ ஆரம்பிக்கும் போது அந்த சத்தியம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்மை செதுக்குவதற்கு நாம பயன்படுத்துகிறோமா,
அதுதான் இங்க கான்செப்டா நம்ம அங்க பேச வைக்கிறோம். அப்படி செய்ய வேண்டும் என்பது இந்த எழுத்துக்கள்ல சகோதரர் குறிப்பிடுவது நம்ம கவனிக்கிறோம். வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களும் அந்த ஆட்டிடியூடோட நாம இருக்கிறோமா, அந்த மனநிலையில நாம இருக்கிறோமா? அன்பானவர்களே, இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 119:33. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். ஸோ இந்த வசனத்துக்கு பாருங்க, சங்கீதம் 119 தான் அதிகம் பயன்படுத்துகிறோம். அதில் முழுவதுமே தேவனுடைய வார்த்தைகள் பற்றி தான் அவ்வளோ வசனங்கள் இருக்குது. தேவனுடைய வார்த்தைகளினுடைய தன்மை பற்றி தான் அங்கே இருக்குது. பாருங்க, இப்போ இங்கே நம்ம என்ன வந்துட்டு சத்தியத்தை பற்றி என்ன ஒரு கருத்து நமக்கு வலியுறுத்தப்படுது? உம்முடைய வார்த்தையில் என் காலடிகளை என்ன பண்ணுங்க. காலடிகள் என்பது எதை குறிக்குது? நம்முடைய வாழ்க்கை பாதை, நம்முடைய வாழ்க்கை முறை, நாம் எப்படி வாழ்கிறோம், புரியுதுங்களா? ஒருவேளை அது நம்ம யோசனைகளை குறிக்கும். எப்படி யோசிக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், என்ன முடிவு எடுக்கிறோம், என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுகிறோம், என்ன மாதிரி வாழ்க்கையை நடப்பிக்கிறோம், அன்பானவர்களே. ஸோ நம்முடைய வாழ்க்கை பாதை வந்துட்டு அங்கே குறிக்குது. பட் இங்கே விஷயம் என்னென்னா, நம்முடைய அந்த காலடிகளை எது நிலைப்படுத்தணும்? தேவனுடைய வார்த்தைகள் நிலைப்படுத்தணும். என்ன மீனிங் நமக்கு அங்கே இருக்கு அப்படின்னு அன்பானவர்களே, நமக்கு உதவியாக இது வாசிங்க, 6:14. தேவனுடைய வார்த்தைகள் வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் தேவனுடைய சித்தத்தை உணர்த்துகிறதுக்கு போதிய அளவிலான கொள்கைகளை, கருத்துக்களை மற்றும் உதாரணங்களை கொண்டுள்ளது. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சின்ன வார்த்தை இருக்கு, அதை நான் மறந்துட்டு அது போடலை இங்க பாருங்க. இன் ஆல் த மைன்யூட்டஸ்ட் அஃபேர்ஸ் ஆஃப் லைஃப். மைன்யூட்டஸ்ட் அப்படின்னா அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் வாழ்க்கையினுடைய அனைத்து சிறிய விஷயங்களிலும் அப்படி வரணும். அனைத்து, அன்பானவர்களே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் மாத்திரம் அப்படி உள்வாங்குங்க. ட்ரூத் எப்படி இருக்கணும் நம்ம லைஃப்பில் ஆஃப்டர் என்டரிங் இன் டு திஸ் நேரோ வே. இந்த நெருக்கமான பாதையில் நுழைஞ்சதுக்கு அப்புறம் அந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல உறுதி செய்வது கொள்ளணும்னா சத்தியம் என்பது எந்த அளவுக்கு மாறணும், அதுதான் தேவன் கர்த்தப்படியா எனக்கு வெளியேறப்பட்டது. அந்த அன்பு அதன் மேலே எப்போதுமே இருக்கணும். ஒரு நாள் எடுத்துட்டா எதில் ஈடுபட்டாலும் பேக் ஆஃப் மைண்டு நம்ம கரெக்டாக தான் போகிறோமா, பேசுகிறோமா, செய்கிறோமா, அது கைட் பண்ணணும். அதுதான் நாள் முழுவதும் தியானமாக இருக்கிறது. இப்படி எதுலையெல்லாம் இருக்கணும்? பெரிய விஷயம், ஆவிக்குரிய விஷயம், முக்கிய விஷயம், நோ 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 வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன விஷயங்களில் கூட, சின்ன சின்ன விஷயங்களில் கூட. அப்போது 7ஆம் தூதன் நமக்கு என்ன வலியுறுத்துறாங்க? ஒரு நியூ க்ரீச்சரா, ஒரு புது சிருஷ்டியா எப்படி ஆக்சுவலாக நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் காணப்படணும். ஸோ வாழ்க்கையில் சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அந்த சின்ன விஷயங்கள் அனைத்திலும் கூட தேவனுடைய சித்தத்தை உணர்த்துகிறதற்கு நமக்கு போதிய கொள்கைகள் இருக்குது, கருத்துக்கள் இருக்குது மற்றும் உதாரணங்கள் இருக்கு. அப்போ இவைகளை உணர்வது, இவைகளை கிரகிப்பது, இவைகளின்படி வாழ்வதற்கு முயற்சிப்பது, அப்படி நம்ம வாழும் போது தான் நம்முடைய காலடிகள் நிலைப்படும் என்பது அந்த கருத்தாக நமக்கு அங்கே இருக்கு. ஸோ அப்போ இந்த 2 அல்லது 3 வசனங்களை வைத்துட்டு நாம் சொல்லும் போது இப்போ உங்களுக்கு ஏன் தலைப்பு நாம் அப்படி சொன்னோன்னு அங்கே புரியும். சத்தியம் நமக்கான ஒரே அதிகாரமாக இருக்கணும். ஸோ இப்படியாக சத்தியத்தை வெளியேறப்பட்டதாக பார்த்து வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களிலும் அது நம்மை வழி நடத்துவதற்கு நாம் அனுமதிக்கிறோம் என்று சொல்லும் போது, அன்பானவர்களே, இப்போ தனிப்பட்ட ஜீவியத்தில், குடும்ப வாழ்க்கையில் அல்லது விசுவாச வீட்டார் மத்தியில், ஃபெலோஷிப்பில், ஊழியத்தில் என்று சொன்னால் நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் ஏன் செஞ்சிட்டோம் என்று கேட்டால் தேவனுடைய வசனத்தில் அதுதான் நமக்கு உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வசனம் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கு. அவருடைய வசனமே ஆதாரமாக இருக்கு. அதனால் நாம் அப்படி செய்தேன் என்று அங்கே சொல்லலாம். பாருங்க, இப்போ நமக்கு ரீப்ரிண்ட் 2016 அழகாக அந்த கருத்து சகோதரர் நமக்கு சொல்கிறாங்க.
அதாவது தேவனுடைய வசனங்கள் நம்முடைய அன்றாட நண்பனாக இருக்கணும். தேவனுடைய வசனங்கள் வந்துட்டு நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, படிப்பதற்கோ படித்து அறிவை பெற்றுக்கொள்வதற்கோ என்று நாம் எடுத்துக்கொண்டா அதுக்கு மாத்திரம் அது கொடுக்கப்படலை. மாறாக அது நாம் ஆராய்ந்து பார்க்கவும், அதில் போஷிக்கவும், அதன் மூலம் அதன் கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி, நல்ல வார்த்தை, நமது யோசனைகள் வணையப்பட்டு நம்முடைய செயல்கள் அனைத்தும் வழிநடத்தப்பட கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா நாம் பாருங்க, இப்போ நாமினலில் இருந்து இந்த பாதிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாமினலில் வேதத்தை என்ன பண்ணணும்னா வாசித்தோம், கரெக்டா? ஆனால் ஆஸ் அ பைபிள் ஸ்டூடெண்ட் ஆனதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம்? வேதத்தை ஆராயிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். அது ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு வளர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். பட் அது மாத்திரம் போதுமா என்று கேட்டால் அது மாத்திரம் போதாதுங்கிறது இந்த கருத்தில் நமக்கு அங்கே சொல்கிறார். மேற்கொண்டு நாம் என்ன சொல்லணும், என்ன செய்யணும் பாருங்க. அதன் கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில், இப்போ கொள்கைகள்னா என்ன, உங்களுக்கு என்ன புரியுது? ஒருவேளை பிரதர் அசுலுடைய ரைட்டிங்ஸ் நம்ம பயன்படுத்தாமல் பாடம் எடுத்தோம்னா சில வார்த்தைகள் தமிழில் பயன்படுத்தவே மாட்டோம். ஆனால் அவருடைய வார்த்தைகள் பார்க்கும்போது சில ஆழமான வார்த்தைகள் அவர் பயன்படுத்துகிறார். பிரதர் அசுலுடைய ரைட்டிங்ஸில் இந்த பிரின்சிபல்ஸ் வந்து நிறைய பயன்படுத்துவார். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், நீதியின் கொள்கை, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தினுடைய கொள்கை, பிரின்சிபல்ஸ் ஆஃப் லவ், அன்பின் கொள்கை, நிறைய பயன்படுத்துவார். அது அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொள்கைன்னு வரும்போது, இப்போ கொள்கையை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள், கொள்கைன்னா என்ன? குறிக்கோள், அது எய்ம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நல்லது, கரெக்டு. சட்டத்திட்டங்கள் வராது, லா, சட்டம், கட்டளை, லா, பிரமாணம். அந்த இப்படி தான் இருப்பேன் அந்த மாதிரி. அப்படின்னா அது ரொம்ப எளிமையான விஷயம் தான். என்னென்னா கருத்துக்கள் தான். பட் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறத வகை பிரித்து காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கருத்துக்கள். அப்படி செஞ்சால் நல்லது, செய்யாட்டி கெட்டது. செய்யணுமா செய்ய வேண்டாமா அது நீங்கள் முடிவு பண்ணுங்க. அப்படி இருக்கிறது கொள்கை. ஆனால் கட்டளைன்னா என்ன? இது நல்லது, இது கெட்டது, நல்லது தான் என்ன பண்ணும், செய்யணும், செய்யல, அவ்வளோதான். ஸோ அப்போ பாருங்க, அப்போ என்னென்னா கட்டளைகள் கொள்கைகளை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ நமக்கு சொல்லப்படுறது என்னென்னா, தேவனுடைய வசனங்களுக்கு போங்க, கட்டளைகள் இருக்குது, பிரமாணங்கள் இருக்குது, படிங்க. அந்த கட்டளைகள் எந்த கொள்கைகளினுடைய அடிப்படையில் இருக்கோ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் பிரின்சிபல்ஸ். அந்த கொள்கைகள் புரிஞ்சுக்கோங்க. எது நல்லது, எது கெட்டது, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, அதுதான் அந்த பாருங்க. அதன் மூலம் அதன் கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில், அந்த கொள்கைகளை உணர்ந்துட்டு அதை வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துங்க. எப்படி செயல்படுத்தணும்? நமது யோசனைகள் என்ன படணும் அப்படின்னா, அந்த தெய்வீக கொள்கைகள், அன்பானவர்களே, நம்ம யோசிக்கிற விதத்தை, நம்ம முடிவெடுக்கிற விதத்தை அது வந்து டியூன் பண்ணணும். தேவ வார்த்தைகளில் எது நல்லது, எது நீதி அவர் சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படி நான் யோசிப்பேன். என் யோசனையே அதன்படி இருக்கும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வார்த்தைகள் அதற்கு இசைவாக இருக்கும், என்னுடைய செயல்கள் வந்துட்டு அதற்கு இசையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் யோசனைகள் வணையப்பட்டு நம்முடைய செயல்கள் அனைத்தும் வழிநடத்தப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது சத்தியத்தை அவ்விதமாக நம்ம பயன்படுத்துகிறோமா? வசனம் வாசிங்க, 119 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பாருங்க, இந்த உணர்வு வந்து தேவனுடைய வசனங்கள் நமக்கு கொடுப்பதுக்கு நாம அனுமதிக்கிறோமா? தேவனுடைய கட்டளைகளை நாம படிக்கும்போது, தியானிக்கும் போது, ஆராயும் போது அவருடைய கொள்கைகளை பற்றின உணர்வுக்கு வருகிறோமா? இப்படித்தான் நாம இருக்கணும் உணர்ந்து கொள்கிறோமா? இது மாதிரி நாம இருக்கக்கூடாது உணர்வு அடைகிறோமா? அதன்படி வாழ்வதற்கு முயற்சிக்கிறோமா? சகோதர சகோதரிகளே, அதுவே நமக்கு இந்த வசனங்கள் வந்துட்டு அங்க சொல்லுது. அப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாதையில் நாம் நுழைந்ததுக்கு பின்பு தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக முதிர்ச்சி அடையணும்னா,
வளர வேண்டும் என்று சொன்னான். சத்தியத்தை நுழையும் போது நாம் பார்த்ததை பார்க்கலாம், பயன்படுத்தினதை பார்க்கலாம். இன்னும் விலையேற பெற்றதாக பார்த்து ஆழமாக அதன் கொள்கைகளை உணர்ந்து அதை கவனத்தோட விழிப்போட அன்றாட வாழ்க்கையில், தனிப்பட்ட ஜீவியத்தில், குடும்பத்தில், ஐக்கியத்தில் என்று எல்லா சூழல்களிலும் அதன்படி நம்ம யோசித்து பேசி செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் என்பது தான் இந்த வார்த்தைகள். அன்பானவர்களே, அப்படியாக நாம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லும் போது அல்லது சகோதரருடைய எழுத்துக்கள் சொல்லும் போது இந்த அளவுக்கு நாம் சத்தியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா நம்மை அங்கே சோதித்து பார்த்து கொள்ளணும். அப்படியாக இருக்கும் பொழுது தான் நம்ம ட்ரூத்தில் வளர முடியும். இந்த ட்ரூத்தில் வளர்ச்சி என்பது நமக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அன்பானவர்களே, உங்களுக்கு வசனங்கள் ரொம்ப பரிச்சயமாக இருக்குது. தேவனுடைய கிருபையில் அடையாளத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் என்பதெல்லாம் சகோதரர்களுடைய அருமையான பிரயாசங்களின் மூலம் உங்களுக்கு பெரிய ஒரு உணர்த்துதல் இருக்குது. இந்த வசனத்தை நம்ம எல்லாருமா சேர்ந்து இது என்ன மீனிங் சொல்லுது நம்ம புரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கு. இந்த வசனத்தினுடைய கரு என்ன? இந்த வசனம் நமக்கு உணர்த்துற முக்கியமான பாயிண்ட் என்ன? நீதிமான்கள், நான் வேணா உதவி செஞ்சிடறேனே, ஃபுல்லி கான்சக்ரேட்டட், நீங்க நான் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தின் விஷயத்துல ஒன்றை இந்த வசனம் வலியுறுத்துது. என்ன? நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கு. நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். அப்ப நீதிமானுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர்களுடைய வாழ்க்கையை, உங்க வாழ்க்கையை, என் வாழ்க்கையை எதற்கு ஒப்பிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த சூரியனு காலையில் உதிச்சு நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிறது போல இருக்கும்னா இருக்கணும். அதில் என்ன கம்பேரிசன் இருக்கு? பாருங்க, அது சொல்றோம்ல, வளர்ச்சி தான் ரொம்ப கரெக்டான பதில். நம்ம லைஃப் எப்படி இருக்கா? நம்மால் அது சொல்ல முடியுமா? நம்மால் உணர முடியுதா? அதுதான் நம்ம சிந்திக்க முயற்சிக்கிறோம். பாருங்க, இல்லாட்டி இன்னொரு கேள்வி கூட கேட்டிருந்தேன். அது ஏன் நடுப்பகல் வரைக்கும் சூரியன் சொல்லியிருக்கு? ஏன் அதுக்கு மேலே சூரியன் பார்க்க வேண்டாமா? ஏன் பதில் டல் ஆயிட்டீங்க? இல்லை, நான் நடுப்பகலுக்கு அப்புறம் இருக்கிற சூரியன் சொல்லிடுவோம். நான் புரியுதுங்களா? ட்ரூத்தில் ஏன் டல் ஆகிருக்கிறீங்க? இல்லை, அங்கே பாருங்கள், அடையாளம் நல்லா இருக்குது, கொஞ்சம் போவோம், அப்புறம் டல் ஆகிடுவோம். தேவன் ரொம்ப ஷார்ப்பாக தான் அடையாளங்கள் பயன்படும், ரொம்ப ஷார்ப்பாக அதில் பாருங்கள். அந்த தெய்வீக ஞானம் காலையில் சூரியன் உதிக்கும் போது வெளிச்சம் இருக்குது, ஒளி இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது. பட் அப்படி இல்லை, 9 மணிக்கு இன்னும் கொஞ்சம் பிரகாசமாகுது, 11க்கு இன்னுமே நல்ல பிரகாசம், 12, 1, 3, 3 தான் உச்சபட்சம். நம்ம ஊர் கிளைமேட்டில் 3 மணிக்கு போது உச்சத்துக்கு போய் நிற்கிது, அதுக்கப்புறம் டிசெண்டிங் கீழ் நோக்கி போகுது. ஸோ அந்த சூரியனுடைய பாதை கவனிங்க, அது எப்படி போக போக அந்த வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்குதோ, நீங்கள் நீதிமான்னு சொன்னா, ட்ரூலி கான்சக்ரேட்டட்னா, உண்மையாய் அர்ப்பணித்தவராக இருந்துட்டா, முழுமையாக அர்ப்பணித்தவங்களா இருந்தா, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இருக்குதா? கேள்வி. அப்படின்னா நாம் இந்த பாதையில் நுழைந்த போது வேத வசனங்களை பார்த்து புரிஞ்சு கொண்ட விதத்துக்கும் அளவுக்கும் இன்னைக்கு பல வருடங்களை கடந்ததுக்கு அப்புறம் அதே வேத வசனங்களை பார்க்கும்போது அதை பற்றின புரிதல், அதை பற்றின உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கணும். நம்ம வளர்ந்து இருக்கணும். இது வசனத்தை வாசிச்சு புரியறது பத்தி மாத்திரம் சொல்லல, புரியுது பத்தி அந்த growth அந்த வளர்ச்சி வசனங்களை புரிஞ்சு கொள்றதுல மாத்திரம் சொல்லல, புரிஞ்சிட்டோம் அது எந்த லெவலுக்கு, எந்த அளவுக்கு செயல்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு வந்துட்டு வேத வசனங்களை பற்றின அறிவை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு நாம பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா டெக்னாலஜி அது இதுன்னெல்லாம் பார்க்கும்போது ட்ரூத், அதனுடைய நாலேஜ் அப்படின்னா கொஞ்சம் பிரயாசம் எடுத்தோம்னா ரொம்ப சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பெற்றுக்கொண்டதை எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்துகிறோம், அதில் தான் வந்துட்டு யார் மணிகள் முதிர்ந்த மணிகள் அல்லது யார் வந்துட்டு முதிராத மணிகள், வித்தியாசம் அங்கே தான் இருக்கு. ப்ராக்டிஸ் அப்படின்னா பெற்றுக்கொண்டதை புரிஞ்சு கொண்டதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இந்த வசனம் வந்து ரொம்ப அழகாக அந்த ஒரு நெசசிட்டியை நமக்கு உணர்த்துது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக முழுமையாக அர்ப்பணித்து இந்த பாதையில் பயணிக்கிறவர்களாக இருக்கும்போது அன்பானவர்களே, நம்ம அளவுக்கு தக்க, நம்ம திறனுக்கு தக்க, நமக்குள்ள வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு விதமான அளவு திறன் வித்தியாசம் இருக்கு. ஆனா அவங்க திறனுக்கு தக்கதாக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதிலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் நாளுக்கு நாள் அவங்க என்ன பண்ணிட்டு போகணும், வளர்ந்துட்டே போகணும். முன்னை விட நம்மால அதனுடைய ஆழங்களை ரொம்ப புரிஞ்சு கொள்ள முடியணும். ஓ, இந்த வசனத்தினுடைய மீனிங் இப்படி இருக்கா, இப்படிப்பட்ட ஒரு கொள்கை வந்து அது நமக்கு உணர்த்துதா, இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நாம் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும். அப்புறம் அந்த தருணங்கள் வரும்போது ஒரு உண்மையான ஒரு உத்வேகத்தில் நம்ம படித்து புரிஞ்சு உணர்ந்ததை இங்கே தான் அப்ளை பண்ணணும்னு கரெக்டாக அங்கே அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம போவதில் வந்து ஒரு வளர்ச்சி அங்கே இருக்க வேணும் சகோதர சகோதரிகளே. ஸோ ஒருவேளை நாம் நம்பிக்கையை வந்துட்டு சுதந்திரித்து கொள்ளுகிற மாதிரி இந்த பாதையில் நாம் முன்னேறுகிறோம் என்று சொன்னால் நம்ம மனசே வந்து நமக்கு அது உணர்த்தும், கரெக்டு இல்லை முன்ன விட இப்போது என்னால் வந்துட்டு வசனங்களை புரிஞ்சுக்க முடியுது. அது மாத்திரம் இல்லை, அது புரிஞ்சதை என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. அதனால் சில பலகீனங்களை என்னால் நல்லாவே மேற்கொள்ள முடியுது. சில நல்ல குணலட்சணங்களை முன்ன பார்க்கிலும் இப்போ அதிகமாக என்னால் வெளிப்படுத்த முடியுது. அந்த growth என்னால் உணர முடியுது. அந்த ஒரு ஃபீலிங் வந்து நமக்குள்ள அங்கே வரணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் நமக்கு சகோதரர் அங்கே சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வால்யூமில் ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் நமக்கு அங்கே சொல்கிறாங்க. ஒருவேளை அது எழுதியிருக்கிறனா தெரியல, இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வால்யூமில் சகோதரர் வந்து நாம் வெளிச்சத்தின் பாதையில் இருப்பவர்களாக காணப்படுவது மாத்திரம் போதாது. அப்படின்னா முதல்ல நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். அது ரொம்ப அதுக்கு நாம் சந்தோஷப்படலாம். அதுக்கு தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏன்னா அதுவே பெரிய கிஃப்ட். நாம் வெளிச்சத்தின் பாதையில் இருக்கிறோம். ஆனால் அப்படி இருப்பது மாத்திரம் போதாது. அப்படின்னா அதுக்கு மேலே நம்மக்கிட்ட தேவன் ஏதோ எதிர்பார்க்குறாங்க. அது என்னன்னா, நம்ம வெளிச்சத்தில் நடக்க வேண்டும், அதாவது தொடர்ந்து முன்னேற வேண்டும். அல்லது என்ன ஆகும் சொல்கிறாரு, வெளிச்சமானது தொடர்ந்து வளரும் தன்மை உள்ளதாக இருப்பதினால அது தொடர்ந்து பிரகாசிச்சுட்டே போகும். நம்ம என்ன பண்ணிடும், இருளில் விட்டு சென்றிடும். இதில் ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார் அந்த வால்யூமில். நமக்கு தெரிஞ்ச சகோதரத்தை அந்த மாதிரிலாம் சிந்திக்க முடியுது. வேதத்தை எடுத்து கன்கார்டன்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்க இருளுக்குள்ளே உக்காந்துருப்பாங்க. வசனம் வாசிங்களேன், ஏசாயால 42:6 வாசிங்க. அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல those who sit in darkness, இருளில் உட்கார்ந்து, அதாவது பிரதர் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, வசனங்களை நம்ம பார்த்தோம்னா இந்த மனுஷங்க இருளுக்குள்ள உக்காந்துட்டு இருக்கிறாங்க. பரியாசக்காரர்கள் அப்புறம் துன்மார்க்கர் இருளில் நிற்கிறாங்க.
என்று இந்த இருளுக்குள்ள அப்படின்னு வரும் பொழுது தான் உட்கார்ந்து இருக்கிறது நிற்கிறதெல்லாம் வரும். அல்லது துன்மார்க்கர் பற்றி பேசும்போது தான் உட்கார்றாங்க நிற்கிறாங்கன்னு வரும். ஆனால் நீதிமான்கள் பற்றி பேசும்போது வெளிச்சம்னு சொல்லப்பட்டிருக்கும். அதில் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லப்படாது. மாறாக வெளிச்சத்தில் அவங்க நடக்கிறாங்க ஓடுறாங்க அப்படின்னு வரணும். ஏன் இருளுக்குள்ள உட்கார்றது நிற்கிறது வருது துன்மார்க்கருக்கு? ஏன் வெளிச்சத்தில் நீதிமான்களுக்கு நடக்கிறது ஓடுதல் என்று வசனங்கள்ல பயன்படுத்தப்படுது? அப்படி ரீசன் பண்றார் சகோதரர். வாசிங்கள சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாருங்க, பாவிகள் தான் அந்த பாவத்தின் வழியில நின்னுட்டு இருப்பாங்க. அப்புறம் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். பாருங்க, இங்க பரியாசக்காரர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது சொல்லப்படுது. அப்போ இதுதான் விஷயம். சரி, இன்னொரு வசனம் வாசிச்சிருங்க. எபிரேயர்ல 12 அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நீதிமான்களுக்கு பேசும்போது அவர்கள் என்ன பண்றாங்க? ஓடுறாங்க. ரொம்ப நல்ல ஒரு கம்பேரிசன். உலக ஜனங்கள்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, பாவிகள்னு சொன்னாலும் சரி, பரியாசக்காரர்னு சொன்னாலும் சரி, இருளுக்குள்ள பாவத்தில் உக்காடுறாங்க நிற்கிறாங்க. ஆனால் நீதிமான்கள் பற்றி பேசும்போது வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிறாங்க ஓடுறாங்க. அப்போ அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, தேவனுடைய பிள்ளைகளா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தில் நாம் இருக்கும்போது வெளிச்சத்தில் சத்தியத்தில் ஒரே நிலையில் இருந்துடக்கூடாது. மாறாக நடக்கிறதுனா என்ன? ஆரம்பிப்போம் ஒரு இடத்துல, நடக்கிறவர்களாக இருந்தால் என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? முன்னேறிட்டு போயிட்டு இருப்போம். அந்த நிலை மாறிக்கொண்டே இருக்கு. இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா அங்கே வரைக்கும் போகிறோன்னா நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கிறோம். ஓடுறோன்னாலும் அதே விஷயம்தான். ஸோ ஏன் வெளிச்சத்துக்கும் அதில் நீதிமான்களையும் பற்றி குறிப்பிடும் போது நடக்கணும் ஓடணும் என்று இருக்குன்னா, தேர் மஸ்ட் பி growth இன் ட்ரூத். அதாவது சத்தியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கணும், அது புரிதல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும், அதை நடைமுறைப்படுத்துவதில் ஒரு முதிர்ச்சி இருக்கணும். அப்படித்தான் நீதிமான்கள் இந்த பாதையில் காணப்படுவாங்க. அதுதான் அந்த வசனம், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கு. அன்பானவர்களே, இதெல்லாம் நம்மளுடைய சுய பரிசோதனைக்கான வசனமாக நாம் எடுத்துக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. கான்சக்ரேஷன் அது ரொம்ப வெயிட்டி மேட்டர். நம்முடைய அர்ப்பணம் ரொம்ப சீரியஸான விஷயம். அது செய்துட்டோம், அது நிறைவேற்றி முடிக்கப்படணும். அது நிறைவேற்றி முடிக்கப்படும் போது தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஏதாகிலும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான பாதை பயணம் என்று சொல்லும் போது அதில் சில தன்மைகள் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, அந்த growth இருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். ரொம்ப அழகாக இதுக்கு முந்தின வரிகள் சொல்லப்பட்டிருந்துச்சு. என்னென்னா, சத்தியம் வளர்ந்துட்டே போகும், அதிகமாயிட்டே தான் போகும். அது அதனுடைய தன்மை. கூடவே நாம் வளர்ந்துட்டு போகணும். அப்படி இல்லைன்னா நாம் நின்றுட்டு இருப்போம், அது என்ன பண்ணிடும்? அது ரொம்ப எச்சரிப்பான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆங்கிளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்பது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு கூடுதலான அம்சம் நம்ம எழுத்துக்கள்ல அங்கே பார்க்குறோம். இந்த சத்தியத்தில் நாம் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கணும். ஆனால் அந்த வளர்வதுக்கு சில நிபந்தனைகள் நமக்கு அங்கே கொடுக்கப்படுது. இப்போ எளிமையாக உங்களிடத்துல கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? ட்ரூத்தில், அதனுடைய புரிதலில், அதனுடைய அப்ளிகேஷனில் நம்ம வளர்ந்துட்டே போகணுன்னா நம்ம நியாயமாக என்ன செய்யணும்? என்ன செஞ்சால் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன தோணுது? நமக்கு சத்தியம் தேவன் கொடுத்துருக்குறாங்க, அதை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பத்தலை, இன்னுமே நான் வளரணும்னு ஆசை இருக்கும். இருக்கா இல்லைங்களா? இருக்கு இருக்கு இருக்கு. அதாவது அன்பானவர்களே, நம்ம சகோதரர்கள் சத்தியத்தில் அவர்கள் ஊழியம் செய்கிறது பார்க்கும்போது
சில சகோதரர்கள் சகோதரிகள் அதனுடைய புரிதலில் ஒரு ஆழத்தை எட்டுறதை நம்ம பார்க்கும்போது, சிலர் அந்த ட்ரூத்தை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையில் காமிக்கும் போது ஏக்கம் வருதா வரலையா நமக்கு? நான் கூட அன்பானவர்களே, இப்போ அப்படி வளரணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லுவது தான் இங்கே நான் சொல்ல போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. பர்சனல் ஸ்டடீஸ் ஓகே, படிச்சுட்டே இருந்தால் வந்து ட்ரூத்தில் வளர்ந்துருவோம். பாருங்களேன், ஆக்சுவலி இந்த வளர்ச்சிக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்தோம். அது படித்து தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, அக்குமுலேஷன் ஆஃப் நாலேஜ் மாத்திரம் இல்லை. படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், அது மாத்திரம் இல்லை. அப்புறம் புரிஞ்சுக்கிறோம், அதை குறிக்குது. ஆனால் அதோடு நிற்கிறது இல்லை, புரிஞ்ச அளவுக்கு அதை என்ன பண்ணணும்? தட் இஸ் growth. அதுதான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சிகளை போகணுன்னா என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? அன்பானவர்களே, ரொம்ப எளிமையாக நமக்கு அங்கே சொல்லும் போது பாருங்க, those who have been blessed with light and have made no use of it. யாரெல்லாம் சத்திய வெளிச்சத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, ஆனா அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தவே இல்லையோ, have not been privileged to retain it. பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை தக்க வைக்க கூட அவங்களால முடியாது. சத்தியம் நமக்கு கொடுக்கப்படுது, அந்த வெளிச்சத்தை நாம பெற்றுக்கொள்ளுகிறோம், பயன்படுத்தணும். ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை நடைமுறை வாழ்க்கையில தேவசித்தம் செய்வதில் பயன்படுத்தலை அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வெளிச்சம் போயிடும், அது தக்க வைக்கவும் முடியாது. அப்புறம் வளர்வது எங்க சாத்தியம்? வளர்வது கூட அங்க முடியாது. பாருங்க, த ட்ரூத் பாருங்க, இப்போ உங்களுக்கு இந்த வரிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு 946ல. சத்தியமானது எப்பொழுதும் அதற்கே உரிய பொறுப்பை கொண்டு வருகிறது அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்கள் தான். சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போதே பெற்றுக்கொண்டதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு நமக்கு வந்துடுது. நாம் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு அதிகப்படியான வெளிச்சமும் கொடுக்கப்படும். அப்போ ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருந்தோம்னா கண்டிப்பா தேவன் மேலுமே அதிகப்படியான வெளிச்சம் நமக்கு அங்க தராங்க. தேவனுடைய பார்வையில் அது ரொம்ப நியாயமான விஷயம். என்னுடைய பிள்ளை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை நல்லா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னுமே அதிகப்படியான வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வது சரியா இருக்கும், இது தேவன் பார்ப்பாங்க. அல்லது என்னுடைய பிள்ளை நான் கொடுத்துட்ட வெளிச்சத்தை இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை, எதுக்கு இன்னும் அதிக வெளிச்சம் கொடுக்கணும் அதுக்கு? ஸோ அப்போ சத்தியத்தில் வளர்வதுக்கு, அதை பற்றின புரிதல்லையோ அதை நடைமுறைப்படுத்துகிற முதிர்ச்சியிலையோ வளர்றதுக்கு நம்ம ஏற்கனவே பெற்றதை வந்துட்டு பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சங்கீதத்தில் 119 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சம்னா அது யூஸ் பண்ணணும். நாம யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம பயன்படுத்துகிறவர்களாக இருக்கும்போது தான் மேற்படி அதில் புரிதல் அதிகமாகும், மேற்படி அதை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவதற்கும் முடிந்தவர்களாக இருப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எதுக்குன்னா சத்தியத்தில் வளர்வதற்கு ஏற்கனவே பெற்றுட்ட சத்தியத்தை பயன்படுத்தவர்களாக இருக்கணும். இரண்டாவது ஒரு வரிகள் நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவனிடத்துல உறுதியான விசுவாசம் உள்ளவர்களுக்கும் இதையே கர்த்தர் சொன்னார் என்பதே எல்லா சந்தேகம் மற்றும் முரண்பாடுகளுக்கும் முடிவாக கொண்டிருப்பவர்களே. பாருங்க, அங்க ஒரு வகுப்பாரை வந்து சொல்றார், தேவன் கிட்ட அவங்களுக்கு நல்ல விசுவாசம் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, எந்த இஷ்யூ ஆனாலும் சரி, எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த சந்தேகமானாலும் சரி, எந்த முரண்பாடுனாலும் சரி, இதுதான் தேவன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வசனத்தில் இருக்கிற தீர்வையே தீர்வாக பயன்படுத்தும் அளவுக்கு யாரு வளர்ந்திருக்கிறாங்களோ, ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ, சொல்றாரு தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு, அப்படிப்பட்டவங்களே தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட்டு வெளிப்படுகிற அதிகப்படியான சத்தியத்தை பெற்றுக்கொள்வார்கள். புதிய சத்தியங்களுக்குள்ளாக வழி நடத்தவும்
படுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஆட்டிடியூட் எப்படி மாறணும், மனநிலை எப்படி மாறணும் இந்த பாதையில்? அன்பானவர்கள், இதுக்கெல்லாம் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. பர்சனல் லைஃப்பில் எனக்கு ஒரு குழப்பம், தீர்வுக்கு எங்கே போகிறோம், எதை தீர்வாக பார்க்குறேன்? ஃபேமிலியில் ட்ரபிள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அன்பு தஞ்சு போச்சு, சார்ட் அவுட் பண்ணணும். தீர்வுக்கு எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? எல்டர்ஸ்ட்டை போவோம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ட்டை போவோம். இப்போ டேரெக்டாக 6th வால்யூம் எடுத்து உக்காரோமா, வசனங்கள் என்ன சொல்லுது பார்க்குறோமா, செக் பண்ணிக்கணும். எக்லீஷியாவில் ட்ரபிள்ஸ் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், ஊழியத்தின் பாதையில் இருக்கும். தீர்வுக்கு எங்கே போகிறோம் நாம? அன்பானவர்களே பாருங்க, அங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், தேவனிடத்தில் உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து எந்த சூழல்னாலும் சரி, அது பர்சனல் லைஃபு, ஃபேமிலி அல்லது எக்லீஷியா அல்லது மினிஸ்ட்ரின்னு சொன்னால் கூட, அங்கே வரக்கூடிய எல்லா சந்தேகம் முரண்பாடுகளுக்கு முடிவாக இதையே கர்த்தர் சொன்னார். ஆக்சுவலாக அது தமிழில் எனக்கு அவ்வளோதான் போட முடிஞ்சது. இங்கிலீஷில் thus saith the Lord. ஆக்சுவலாக அது எங்கே பயன்படுத்துகிற வார்த்தை, யார் பயன்படுத்தின வார்த்தை? thus saith the Lord. வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கே, தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரே, அப்படி யார் யூஸ் பண்ணிட்டா? கர்த்தர் இயேசு. எங்க யூஸ் பண்ணிட்டாங்க? பிசாசு கிட்ட. நீங்களாம் அப்படியே பார்க்குறீங்க, ஆண்டவரா பிசாஸ்டையா? உங்களுக்கு சம்பவங்கள்லாம் நல்லாவே தெரியும். அந்த 3 சோதனைகள் நல்லா யோசிக்கணும். அந்த அக்கேஷன் யோசிங்க. அது நம்முடைய ஆண்டவர், பரிபூரணர், ஆவி அளவில்லாமல் பெற்றிருந்தவர். பிசாசு அவர்கிட்ட வசனத்தோடு தான் வரார். வசனத்தோடு வரும்போது நமக்கு கொஞ்சம் பயமாயிடும். அப்போது அந்த வஞ்சனைகள் 3ஐயும் வைக்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 3லையுமே கர்த்தர் இயேசு அது சொல்லுவாங்க. பிசாசு ஒரு ஆலோசனை வைக்க, இல்லையே வசனம் இப்படி இல்லை சொல்லியிருக்கு. அதாவது பரிபூர்ண மனுஷனா ஆவி அளவில்லாமல் பெற்றிருக்கிறவராக இருந்து சொந்தமாக ஒரு ஆலோசனை எடுத்தாங்க. அவர் சொல்யூஷனுக்கு வரல. அவரே எதை ரிலை பண்ணி இருக்கிறார், எதை சார்ந்தே இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறார் தன்னை? வசனத்துல அப்படி சொல்லிரு, நீ இப்படி சொல்ற, ஆனா வசனத்துல அப்படி இருக்க, நீ இப்படி சொல்ற, ஆனா வசனத்துல இப்படி. அந்த ஆட்டிடியூட் பார்த்தீங்களா? ஆக்சுவலி அதுதான் இங்க பிரதர் நமக்கு சஜஸ்ட் பண்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆட்டிடியூடுக்கு வரணும். அன்பானவர்களே, நான் ப்ராக்டிக்கல் லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கோம், பர்சனல் லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்துல, குடும்ப வாழ்க்கையில, மற்ற எல்லா இடத்துலையும் இந்த ஆட்டிடியூடுக்கு வரணும். நமக்கு என்ன சொல்றது, போராட்டங்கள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தவறான புரிதல் இருக்கும். தீர்வு அப்படிங்கும் போது எங்க தேடுறோம்? புலம்பிட்டு இருக்கிறோமா மனுஷங்கிட்ட? அது நம்ம செய்வோம். மனித ஞானத்தை, மனித அனுபவத்தையே சார்ந்து இருக்கிறவர்களாக முயற்சிக்கிறோமா? அது இயல்பா வரும், தெரிஞ்சது, அனுபவப்பட்டது, அப்படி செஞ்சுட்டு போலாம், இயல்பா வரும். அதெல்லாம் ஒரு சராசரிக்கு கீழே இருக்கிறவங்க செய்யறது. பட் ஆஸ் அ நியூ கிரியேச்சர் நம்ம எப்படி டியூன் அப் ஆகிருக்கிறோம்? நாம எப்படி டியூன் அப் ஆகிருக்கோம்? தேவன் சொல்லியிருக்கிறாங்க, வசனத்தில் இருக்குது. 6th வால்யூமில் நமக்கு அட்வைஸ் இருக்குது. இப்போ நாம் அப்படி கேட்டால் எத்தனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒத்துக்குவீங்க? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சரி வாங்கம்மா ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு 5th சாப்டர் 6th பண்ணிக்கணும். அது சபையின் ஒழுங்குமுறை வேண்டாம். புரியுதுங்களா? அந்த விவாக கடமைகள் இல்லையா, அதை எடுத்து உட்காருவோம். அந்த பேராகிராஃபில் பதில் என்ன சொல்லியிருக்கிறார் இருக்கு. 8 விதமான ஜோடிகள் பற்றி பேசியிருக்கிறார். இங்கே இருக்க எல்லா ஜோடியும் அதில் ஏதாவது ஒருக்குள்ளே தான் அமையும், மாற்றுக்கிறதே இல்லை. புரியுதுங்களா? யோசிக்கணும். பிரதர் ரசல் ஒரு 8 பேர்ஸ் பற்றி பேசுகிறார். நியூ கிரீச்சர் 2 பேருக்கு நல்ல மைண்டு, அது ஒரு கேட்டகரி. நீங்கள் எப்படி என்ன ப்ராப்ளம் வரும், எப்படி ஃபேஸ் பண்ணணும். நியூ கிரீச்சர் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, என்ன பண்ணணும்? நியூ கிரீச்சர் இல்லை, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எப்படி வாழணும். நியூ கிரீச்சர் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை, என்ன பண்ணணும்? பார்த்தா எனக்கே ஆச்சரியமாச்சோ, இப்படி இருக்குதா இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு. அன்பானவர்களே, ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோமா? அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இங்கே நமக்கு என்ன சகோதர ஆலோசனை கொடுக்குறாங்க. ஸோ அப்போது இதையே கர்த்தர் சொன்னார் என்பதையே எல்லா சூழல்களிலும் சந்தேகமோ முரண்பாடோ அதுக்கு முடிவாக கொண்டிருப்பவர்களே தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்பட்டு வெளிப்படுகிற அதிகப்படியான சத்தியத்தை பெற்றுக்கொள்வாங்க. புதிய சத்தியங்களுக்குள்ளாக வழி நடத்தவும் படுவாங்க. சேம் தான் எக்லீஷியா மேட்டர்ஸில் கூட.
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னுடைய அவங்களுக்கு இடையில் வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கூட அதுக்கும் ஆலோசனைகள் வந்துட்டு அங்கே இருக்குது. நாம் அதை எடுத்து பயன்படுத்துகிறோமா, அது ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகளே, இந்த பாதைக்குள்ள சுத்த கிருபையினால் நம்ம அழைக்கப்பட்டுட்டோம், நம்ம வந்துட்டோம். இன்னும் சுத்த கிருபையினால் இது வரைக்கும் விலகி போயிடாமல் பின்வாங்கிடாமல் காக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாதையில் ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்வதற்கு ஏதுவாக ஒரு முன்னேற்றம் இருக்கணும், ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே காணப்படணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ ஏற்கனவே பெற்றுக்கொண்ட சத்தியத்தை பயன்படுத்தணும், சத்தியத்தில் இருப்பது தான் எல்லா சொல்லுக்கான தீர்வுங்கிற மனநிலைக்கு நாம் வரணும். இதெல்லாம் இருந்தால் நம்ம வளரலாம். 3வது பாயிண்ட் நமக்கு சொல்லும்போது சத்தியத்தில் வளர்வதுக்கு 6th வால்யூமில் இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு சொல்ல, சத்தியத்தில் வளர்வதுக்கு அதற்கு நேர்மை உள்ளவர்களாக இருப்பது மிகவும் அவசியமான, பீயிங் ஹானஸ்ட் டு த ட்ரூத் இருந்தால் தான் மறுபடியும் சத்தியத்தில் அதிகமாக நம்ம வளர முடியும். பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறாங்க சத்தியத்துக்கு நேர்மையாக இருக்கிறதுனா என்ன. எதை சத்தியமாக புரிஞ்சிட்டோமோ ஏற்றுக்கொண்டோமோ அதில் இருந்து மாறுபட்டு நடக்கக்கூடாது, அதை திரிச்சு நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறேன். இதுதான் அப்படின்னா அதன்படியே நான் வாழ்வதற்கு முயற்சிக்கிறேன். இதுதான் தெரியும், ஆனாலும் என்னுடைய சூழல்னால நான் மாறுபட்டு நடக்கிறேன் பண்ணக்கூடாது. அல்லது சத்தியம்னு தெரிந்து கொள்ளதை விரோதமாக எதிராக பேசவும் கூடாது, செயல்படவும் கூடாது. ஸோ அதுதான் சத்தியத்துக்கு நேர்மையாக இருப்பது. ஜஸ்ட் ஒரு 3 கண்டிஷன்ஸ் நாம் அங்கே சொன்னோம், அவ்வளவுதான். அப்போ அன்பானவர்களே, சத்தியமே எல்லாமா இருக்குது, அது நமக்கு விலையேற பெற்றதாக இருக்குது. நம்ம வாழ்க்கையினுடைய சின்ன விஷயம் அனைத்து விஷயம் அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவதற்கு வாழ்வதற்கு முயற்சிக்கணும். இந்த ட்ரூத்தில் ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும், ஒரு வளர்ச்சி இருக்கணும், ஒரு முதிர்ச்சி இருக்கணும். புரிதலில் மாத்திரமில்லை, நடைமுறைப்படுத்துவதில். ஆனால் வளரணும் என்று சொன்னால் அதை கண்டிஷன்ஸ் ஏற்கனவே பெற்றதை பயன்படுத்தணும், வசனமே எல்லாத்துக்கும் தீர்வாக பார்க்க முடியணும், வசனத்துக்கு நேர்மையாக கூட நம்ம அங்கே இருக்கணும். இப்போ வேறு சில வித்தியாசமான சூழல்களுக்கு நம்ம சத்தியத்தை அங்கே கவனிக்கலாம். அன்பானவர்களே, பிரச்சனைகள் ஒருவேளை இது உறவுகளுக்கு மத்தியில், ஃபேமிலியில் அல்லது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்தியில், அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் தவறான புரிதல் அல்லது வேறுபட்ட நிலைப்பாடு, முரண்பாடுகள். அந்த சமயங்களில் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஆலோசனை என்ன அப்படின்னா, இது நான் எழுதலை, அதனால் உங்களுக்கு காண்பிக்க முடியாது. ரீப்ரிண்ட் 2654 பாருங்கள், இங்கேருந்து தான் பாடத்தினுடைய தலைப்பு நாம் அங்கே எடுத்துட்டோம். பாருங்கள், so far as the true church is concerned, இந்த மாதிரி பிரச்சனைகளான சூழல்கள் வரும்போது அது எங்கே வேணாலும் உண்மையான சபையை பொறுத்த மட்டில் the only authority in it is the Lord, the head of the church, and his word and the words of those whom he specially chose to be his mouthpieces, the apostles. எவ்விதமான நெருக்கடியான இக்கட்டான நிர்பந்தமான சூழல் மத்தியில் கூட உண்மையான சபைக்கு அவங்களுக்கான ஒரே அதிகாரமாக எது இருக்கணும்னா கர்த்தர் இயேசு பேசின வார்த்தைகள், அப்படி இல்லாட்டி அப்போஸ்தலர்கள் பேசின வார்த்தைகள். அதை வச்சு தான் முடிவெடுக்கணும், அதுவே இறுதியான முடிவாக அவர்கள் எடுத்துக்கொள்ளணும். சொல்லிட்டு வேர் தீஸ் ஸ்பீக், கர்த்தர் இயேசுவோ அப்போஸ்தலர்களோ ஒரு விஷயத்தை குறித்து ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் we are to give attention, அவ்வளவுதான், நாம் அதை கவனிக்கலாம். Where these are silent, no one has authority to speak. கர்த்தர் இயேசு ஒரு விஷயம் குறித்து பேசல, அப்போஸ்தலர்கள் ஒரு விஷயம் குறித்து பேசல, அந்த விஷயம் குறித்து அவங்க சைலண்டாக இருக்காங்க. நாம் என்ன பண்ணலாம்? வாயே திறக்க வேண்டாம். நம்ம யோசனை, நம்ம கருத்து, நாம் நினைக்கிறது என்று சொல்லி நாம ஒரு ஆலோசனையை முன் வச்சுட்டு அங்கே செயல்பட வேண்டாம். பாருங்கள், அதுதான் என்ன ரீட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அவர் ஒன்லி அத்தாரிட்டி. நான் செயல்படுறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, பேசுறதுக்கு ஆதாரம் வசனம் இருக்குது, உரிமை வசனம் கொடுக்குது, அதிகாரம் வசனத்தில் இருக்குது. நாம் இப்படி செஞ்சிட்டோம், ஏன் செய்யலை? வசனம் எதுவும் நமக்கு அங்கே சொல்லலை. அந்த மாதிரி அங்கே ஆட்டிடியூட் வரணும். இப்போ ஒரு வினோதமான ஒரு சூழல் பாருங்கள், நம்ம எல்லாருமே அந்த அந்த ஒரு சூழலுக்குள்ளே போயிடுப்போம்.
நமக்கு சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறோம். வசனத்தில் தான் நமக்கு தீர்வு இருக்கும், தெரியும். தீர்வு என்னன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அந்த தீர்வை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்லிட மாட்டோம், அல்லது செயல்படுத்தக்கூட முன் வர மாட்டோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? அந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கும், எக்லீஷியாவில் கூட இருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதுக்கு தீர்வாக வசனமோ அல்லது பாயிண்ட்ஸோ இருக்குது, அது நமக்கு தெரியும், ஆனாலும் அப்ளை பண்ண மாட்டோம், ஆனாலும் சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா தயக்கம், அதாவது பயம். சொன்னால் இன்னுமே சூழல் என்ன ஆகும், மோசம் ஆயிடும், அல்லது அந்த ஒரு பாண்ட் வந்து என்ன ஆகிடும், உறவுகள் பாதிக்கப்பட்டுடும். அப்படின்னா எதுக்கு பிரதர், ஏற்கனவே பிரச்சனை, இன்னும் கூட அதிகமாக பிரச்சனை வளர்ந்தாலும் வளர்ந்துடும், அதனால் நம்ம இது தெரிஞ்சாலும் பேச மாட்டோம், தெரிஞ்சாலும் பயன்படுத்த மாட்டோம். அன்பானவர்களே, அந்த மாதிரி நான் இருந்திருக்கிறேன். அது முதல்ல சொல்லிடுறேன். அது சொன்னால் நீங்களும் போத்துக்குவீங்க. அதனால் ஆனால் ரொம்ப சீரியஸான மேட்ரு. மேபி இது உங்களால் உங்கள் வாழ்க்கையில் தொடர்பு பண்ணிக்கொள்ள முடிஞ்சால் ரொம்ப நல்லது. பட் ஒரு சில வருஷங்கள் இந்த பாதையில் பயணித்து தேவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு முயற்சித்து முன்னேறும் போது இந்த சூழல்களெல்லாம் நம்ம பார்ப்போம். தெரியும் ட்ரபிள் போகுது, தெரியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகுது, நமக்கு சொல்யூஷனும் தெரியும், வசனம் ஞாபகம் வரும், ரீஃபரன்ஸ் பாயிண்ட் ஞாபகம் வரும், பட் சொல்கிறதுக்கு தைரியம் வராது. ஏன்னா சூழல் இன்னும் மோசமாக போயிடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணணும், அப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கக்கூடாதா அப்படி கேட்டால் உங்கள் பதில் என்ன? நான் வேறு மாதிரி கேட்குறேனே, சொன்னால் பிரச்சனை அதிகமாகிடுங்க, இருக்கிற சமாதானமும் போயிடும், அதனால் அந்த ட்ரூத்தை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு எடுக்கிறது கரெக்டா? ஸோ வாட் பிரதர் வந்து சொல்கிறார், பிரச்சனையாகிடும். பிரச்சனையானா என்ன, புரியுதுங்களா? நிறைய சமயங்கள் அப்படி பண்ணுறோம். நான் பதில் நானே சொல்லிடுறேன், நம்ம அப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு. அப்படின்னா பாருங்கள், சில சமயங்களில் நம்முடைய மனசு அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்கும். பிரச்சனைக்கு தீர்வே சத்தியம்னு தெரிஞ்சும் அந்த சத்திய கருத்துக்களே தெரிந்தும் சொல்ல மாட்டோம், அதை பயன்படுத்த மாட்டோம், இன்னும் சூழல் மோசமாயிடும் அப்படிங்கிறது. நமக்கு பர்சனலாக அப்படி அனுபவம் வந்தபோது மூத்த சகோதரர்களை கேட்ட போது தான் அவங்க அந்த வெளிச்சம் கொடுத்தாங்க. நோ பிரதர், அப்படி நீங்கள் செய்யாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிரச்சனை பெருசாகும், சமாதானம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறங்காலாம் தெரிஞ்ச வசனத்தை தெரிந்த கருத்துக்களை பேசாமல் இருக்கக்கூடாது, அது அன்பாக சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லிடணும். பிரச்சனை அதிகமாச்சுன்னா அது யார் பார்த்துக்குவா, தேவன் பார்த்துக்குவாங்க. பட் அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு 6th வால்யூமில் பிரதர் வந்து நமக்கு அங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இட் இஸ் வெல் தட் வி ஃபாலோ பீஸ் வித் ஆல் மென். எல்லா மனுஷரோடு கூடுமான மட்டும் சமாதானமாக இருங்கள் என்பது வசனம். அதுக்கு நம்ம முயற்சித்தோம்னா நல்லது தான். பட் வேர் வி டிஸ்ரிகார்ட் த வேர்ட் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் ஃபார் த சேக் ஆஃப் பீஸ், அப்படின்னா சமாதானத்துக்காக என்று சொல்லி எங்கேயெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிறோமோ, அசட்டை பண்ணுறோமோ, அல்லது தேவனுடைய ஆவியை அசட்டை பண்ணுறோமோ, சமாதானத்துக்காகன்னு சொல்லி எங்கே தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய ஆவியை அசட்டை பண்ணுறோமோ என்ன ஆகுனா, அது த ரிசல்ட் இஸ் it will be sure to result injuriously to the greater or lesser extent. இன்னும் அதிகமாக அந்த பிரச்சனை தான் அங்கே போயிடும். அப்படியே நமக்கு என்ன இங்கே ஆலோசனை இருக்குன்னா, சத்தியத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துல அங்கே பயன்படுத்திடுங்க, இல்லையா? இப்போது சத்தியம் வந்து டார்ச்னா அது எங்கே தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்? இந்த 4 ரோடு 5 ரோடு வர இடத்துல மேலே 5 லைட்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, 5 லைட்டெல்லாம் எரியும், அங்கே போயிட்டு டார்ச் அடிச்சு எந்த பிரயோஜனமே இல்லை. டார்ச்னா நீங்கள் இருளில் தான் பயன்படுத்தணும். ஸோ பாருங்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? எங்கே சிக்கலோ, எங்கே பிரச்சனையோ, எங்கே சமாதானமின்மையோ அங்கே அது நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை சூழல் மாறிடும் அப்படிங்கிற பயம் இருந்தால் அது யார் பார்த்துக்குவா? தேவன் பார்த்துக்குவாங்க அப்படின்னு அங்கே விடணும். இன்னும் ஒன்று கடைசியான ஒரு உதாரணம் நம்ம பேசிட்டு பாடத்துக்கு அங்கே முடிக்கலாம். ட்ரூத் நமக்கு எவ்வளோ சேஃப், ட்ரூத் நாம் எப்படி உன்னிப்பாக கவனிக்கணும் என்று சொல்லி, குறிப்பாக ஊழியத்தினுடைய பாதையில், இது இந்த பாதையில் வளர்ந்து முன்னேறுகிற ஒவ்வொருவருக்கும் அது அங்கே நேரிடும். அன்பானவர்களே, நமக்கு தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு அருமையான நிழல் வந்து அங்கே இருக்கு. தாவீது வந்துட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிய கர்த்தருடைய நகரமாகிய
எருசலேமில் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அது இருக்கிற இடத்துலேருந்து எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார் இல்லையா? அந்த நிழல் உங்களுக்கு தெரியும் இல்லை? 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் இருக்குது. பட் படிக்க வேண்டாம், நான் ஜஸ்ட் நெரேட் பண்ணிடுறேன். அதாவது அந்த சம்பவம் மாத்திரம் நம்ம கவனிப்போம், அதனுடைய மீனிங் வந்து நம்ம அங்கே புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இப்போ உடன்படிக்கை பெட்டி ஜெருசலேமில் இல்லை, வெளியே இருக்கு. தாவீது நினைக்கிறாங்க, அது தேவனுடைய பட்டணத்துக்கு கொண்டு வரணும். நல்ல எண்ணம் தான். இப்போ அதை எடுத்துட்டு வரணும். தாவீது என்ன நெக்ஸ்ட் யோசிக்கிறாங்கன்னா, தனியா போய் எடுத்துட்டு வர வேண்டாம், ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் எடுத்துட்டு வரலாம். அதனால அவர் ராஜாவா இருக்கனால அதை அறிவிக்கிறாரு. ஜனங்களுக்கு எல்லாம் செய்தி போய் சேருது, சந்தோஷமாயிடுறாங்க. கிட்டத்தட்ட 30,000 ஜனங்களுக்கு மேலே கூடிடுறாங்க. இப்போ தாவீது 30,000 பேரோட கிளம்புறார். அது ஆடல் பாடலோட இசை வாத்திய கருவிகளோட அவங்க வந்து கிளம்புறாங்க. பிரதர் ரசல் அங்கே எழுதும் போது அது ஒரு டே ஆஃப் செலிப்ரேஷனாக இருந்துச்சு, ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக துவங்குச்சு. போகிறாங்க, பெட்டி வந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது தாவீதுக்கு அவருடைய மனசில் வந்து அந்த எண்ணம் வருது, இது தேவனுடைய பெட்டி, ரொம்ப பரிசுத்தம் உள்ளது, அது ரொம்ப கனத்தோட கொண்டு வரணும் அப்படின்னு மாட்டு வண்டி ஆயத்தப்படுத்துறார். அது ஏதாவது தப்பு இருக்கா? அதுவும் நல்ல எண்ணம் தான், நல்ல நோக்கம் தான். சரி, யார் மேற்பார்வையிடுவா? சாதாரண ஜனங்கள் பண்ணக்கூடாது, அது உடன்படிக்கை பெட்டி, அதனால உடன் ஆசாரியர்கள் மேற்பார்வையிடட்டும். உயர்ந்த எண்ணம் தான், நல்ல நோக்கம் தான். அப்புறம் அப்படியே வராங்க, நமக்கு தெரியும். அப்புறம் மாடுகள் மிரண்டது, வண்டி குலுங்கினது, அப்புறம் பெட்டி என்ன ஆகுது? சரி போகுது. பக்கத்தில் யார் இருக்கிறா? ஊசார். ஊசாக்கு வந்து ஒரு மனநிலை, ஐயோ கர்த்தருடைய பெட்டி, பக்கத்தில் யார் தான் இருக்கிறோம்? நாம தான் இருக்கிறோம், நாம போய் தடுக்கல, பெட்டி போச்சு அப்படின்னு உடனே அவர் கை தாங்கி அதை பாதுகாக்கிறார், டச் பண்ணிடுறார். பாருங்க அன்பானவர்களே, நம்ம நல்லா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், தாவீதினுடைய எண்ணம் உயர்ந்த எண்ணம், முயற்சி உயர்ந்த முயற்சி. எதுவுமே வந்து ஒரு ராங் மோட்டிவ் கிடையாது, ஒரு தவறான நோக்கம் கிடையாது, எல்லாமே உயர்ந்த நோக்கம் தான். ஆனால் என்னன்னா, அது தாவீதுன்னு சொன்னாலும் சரி, அல்லது ஊசாதுன்னு சொன்னா கூட சரி, நல்ல மோட்டிவ் தான். பட் தேவன் கோபம் தானார், அங்கேயே அடிக்கிறாரு ஊசாவை. எல்லாரும் முன்னாடி ஆன் த ஸ்பாட்டில் அவர் உயிர் போயிடுது. 30,000 ஜனங்கள் ஸ்டன் ஆயிடுறாங்க, ஷாக் ஆயிடுறாங்க, அதிர்ச்சி. தாவீது மிரண்டுடுறார், ஐயோ இந்த பெட்டியை நீ நான் தொடர்ந்து, அந்த பெட்டி விஷயத்தில் நான் எதுவும் பண்ண மாட்டேன்ட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறார். பிரதர் ரசூல் ரொம்ப அழகாக முடிக்கிறாங்க. ஒரு டே ஆஃப் செலிப்ரேஷனாக ஆரம்பிச்சது, ஒரு கொண்டாட்டத்தினால ஆரம்பிச்சது, துக்க நாளாக முடிஞ்சது. லிட்ரலாக பெட்டி அங்கேயே விட்டுட்டு போயிட்டார் தாவீது. 3 மாதம் ஒரே குழப்பம் அவருக்கு, நான் என்ன தப்பு பண்ணேன்? தேவனுடைய பெட்டி அவருடைய நகரத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சது தப்பா? கனத்தோட ஜனங்கள் எல்லாரும் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சது தப்பா? அதை கனத்தோட வண்டியில வச்சு எடுத்துன்னு வருது நினைச்சது தப்பா? ஆசாரியர்கள் மேற்பார்வையிடட்டும் நினைச்சது தப்பா? ஊசா உடைய போற பெட்டியை தான் பாதுகாத்தார், தப்பா? ஏன் தேவன் இப்படி பண்ணாங்க? 3 months வந்து அவருக்கு அது புரியவே இல்லை. ஆனால் அன்பானவர்களே, நமக்கு அது ஒரு நல்ல நிழல். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே தெரியும். பாருங்க, இதில் எல்லா விஷயத்திலையுமே நோக்கம் நல்லது. ஆக்சுவலாக அவங்க தாவீது செய்தது தேவனுக்கான ஒரு ஊழியம், அந்த ஊழியத்துக்கான நோக்கம் வந்து சிறந்த நோக்கம் தான். பட் ஏன் தேவன் அங்கீகரிக்கல? நீங்கள் தேவனுக்காகன்னு சொன்னாலும் சரி, ஊழியமே என்று சொன்னாலும் சரி, அது எல்டர்ஸாவோ டீக்கன்ஸாவோ இருந்து, பிரதர்ஸாக இருந்து, சிஸ்டர்ஸாக இருந்து, உங்கள் அளவு ஊழியம்னு எது என்று சொன்னாலும் சரி, நீங்கள் செய்யணும்னு நினச்சா குட், உங்கள் நோக்கம் நல்லது. பட் விஷயம் என்னன்னா, அந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய விதம்னு தேவன் சொல்லியிருக்கிற ஆலோசனைகளுக்கு கவனம் கொடுத்து அந்த ஆலோசனைகளின்படி செய்கிறீங்களா? அதுதான் மேட்டர்ஸ், அதுதான் மேட்டர்ஸ், அதுதான் முக்கியம். தேவன் ஏன் அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தார் ஊசாக்குன்னா, ரொம்ப சிம்பிள். தேவனுடைய கட்டளைகளுக்கு போகும்போது, உடன்படிக்கை பற்றிய ஹேண்டில் பண்ணுற விதம் வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன நமக்கு தெரியும். அது அது உடன்படிக்கை பெட்டி தான், தேவன் அவங்க மத்தியில் வாசம் பண்ணுறதுக்கான அடையாளம் தான்.
ரொம்ப பரிசுத்தமானது அது. ஆனாலும் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, தேவ வார்த்தை என்ன, தேவ ஆலோசனை என்ன? வண்டியில வச்சுட்டு எடுத்துட்டு போகக்கூடாது. ஆசா இந்த யார் லேவியர்கள் என்ன பண்ணணும்? தோல் மேல சுமந்துட்டு. இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? இல்ல அது தேவனுடைய பெட்டிங்க, கொஞ்சம் டிக்னிஃபைடா கொண்டு போகலாம், ஒரு ரதம் மாதிரி ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி போகலாம். அது தேவனுடைய, உங்க என்ன கரெக்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? தோல்ல தான் தூக்கிட்டு போனா தோல்ல தான் தூக்கிட்டு போகணும். என் எண்ணம் பெருசு, என் நோக்கம் பெருசு, அது ரொம்ப உயர்ந்தது, அதெல்லாம் உண்மைதாங்க. வசனம் என்ன சொல்லுது? ஜஸ்ட் ஒபே தட். தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஊழியத்தில் ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனம் கொடுக்கணும். சரிங்களா? அதே போல ஒரு வேலை தூக்கிட்டே போறதுன்னா கூட பாருங்க, மேற்பார்வை யார் தான் எங்க மேற்பார்வையிடறதுக்கு யாரை வச்சுட்டாரு? உடன் ஆசாரியர்களை. நோ, பாருங்க, அவர் நினைச்சிட்டாரு, தாவீது நினைச்சிட்டாரு லேவியர்கள் வேண்டாம், இது கொஞ்சம் ஸ்பெஷலா மேற்பார்வையிடட்டு யாரை வைக்கிறாரு? அவங்களை விட உயர்ந்த ஒரு ஆசாரியர்களை வைக்கிறார். பட் தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அது லேவியருடைய வேலைப்பா. எதுக்கு ஆசாரியர்கள் வைக்கணும்? இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நெக்ஸ்ட், ஊசா ஏன் அடி வாங்கினார் அப்படின்னா, அவர் என்ன பண்ணார்? அந்த பெட்டியை லேவியர்கள் தான் சுமக்கணும்னு சொன்னா கூட லேவியர்கள் கூட என்ன பண்ணக்கூடாது, அதை டச் பண்ண எப்படி டச் பண்ணாம எடுத்துட்டு போவாங்க? ஜஸ்ட் அந்த வளையம் இருக்குது உடன்படிக்கை பெட்டியில, அந்த வளையத்துக்குள்ள அவங்க என்ன சொருக்குறாங்க? அந்த கம்பு சொருக்குறாங்க, கம்பை தான் பிடிக்கிறாங்க, டச் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அன்பானவர்களே, ரொம்ப எளிமை. உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமானதை எப்படி கையாளணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ தேவனுடைய வசனத்தில், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கவனிக்கணும். அந்த அறிவுரைகளுக்கு மேலே, அந்த கட்டளைகளுக்கு மேலே என் எண்ணம் பெருசு, என் நோக்கம் பெருசு அப்படின்னு நாம் நினச்சிட்டு ஏதாவது செய்தால் அது தேவ கோபாக்கினைக்கு இடம் தான் அளிக்கும். ஸோ இது நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் நிழல், அருமையான நிழல். எதுக்குன்னா, உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமாக இருக்கிறதுனால அது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, பரிசுத்தமான எல்லாத்துக்குமே அடையாளமாக இருக்கு. எதெல்லாம் பரிசுத்தம்? தேவனுடைய வசனம் பரிசுத்தம். ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஊழியம் பரிசுத்தமானது. ஊழியம் யார் செஞ்சாலும் சரி, எந்த அளவில் செஞ்சாலும் சரி, ரொம்ப பரிசுத்தமானது. எப்படி தான் செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, தேவன் வசனத்தில் என்ன ஆலோசனை கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். டிவைன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா சபையில், தெய்வீக ஒழுங்குமுறை. இங்கே நாம் கூடி வரும்போது எதெல்லாம் ஒழுங்குமுறைன்னு சொல்கிறோம்? மூப்பர்கள், உதவிக்காரர்கள், அவங்க இது கவனிப்பாங்க. சபை ஜனங்கள், சகோதர சகோதரிகள் ஜஸ்ட் கோஆபரேட் பண்ணணும். பிரதர்ஸ், இது சகோதரர்களுக்கு இதுதான் வரம்பு, சகோதரிகள் இதுதான் லிமிட்டேஷன். இதெல்லாம் டிவைன் ரெகுலேஷன்ஸ், அதாவது தெய்வீக ஒழுங்குமுறைகள், பரிசுத்தம் உள்ளது. சில சமயங்களில் எக்லீசியாஸில் சகோதரர்கள் சகோதரிகள் சர்வசாதாரணமாக சில கருத்துக்கள் பேசிடுறது, அல்லது ஒரு ஒழுங்குமுறையை அசட்டை பண்ணுறது கேஷுவலாக அங்கே நடக்கும். ஐயோ, பர்சனலாக எனக்கு அது ஆச்சரியமாகவே இருக்குது. எப்படி தேவனுடைய விஷயத்தில், தேவ சபையில், தேவனுடைய ஊழியத்தில் சும்மா அப்படி தனிச்சியாக, ஐயோ, நமக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா அமைதியாக வேணாங்க இருந்துக்கலாம். கொஞ்சம் அதிர்ந்து பேசுறது, மாறுபட்ட வார்த்தைகள் பேசுறது, எப்படி தைரியம் வருது? வரவே கூடாது. ஸோ அன்பானவர்களே, இதில் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா பாருங்கள், அதுதான் நம்முடைய ஒருவேளை இது எல்லாருமே இது மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு வந்திருக்காது, வந்திருந்தா பரவாயில்ல, வரலைன்னா இனிமேல் வரும். இனிமேல் வரதுனால நான் சொல்கிறேன். அப்படின்னா ஊழியம் என்று சொன்னா, ஊழியத்தின் பாதையில்ன்னு சொன்னா, தேவனுடைய வசனங்கள் என்ன அனுமதி இருக்கோ அது கவனிக்கணும். அந்த அனுமதிக்குள்ளே தான் நம்மை காத்துக்கொள்ளணும், மாதிரி இல்லை. அதுக்கு மேலே நம்முடைய சொந்த ஞானத்தில், சொந்த அறிவில் யோசிப்பது, சொந்த விருப்பத்தின்படி செயல்படுவது நெவர், பண்ணவே கூடாது, பண்ணவே கூடாது. நம்ம நோக்கம் உயர்ந்ததுன்னு நினச்சிட்டு நம்ம நிறைய சமயங்களில் தேவனுடைய அறிவுரைகளை, ஆலோசனைகளை கவனிக்கிறது இல்லை. அந்த ஒரு கோணம் ரொம்ப ரொம்ப நல்லதானே நான் நினச்சேன், நல்ல நோக்கம் தானே என்னுடையது, அது ஏன் வேண்டாம், அது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா, நல்ல நோக்கம்தான், நல்ல எண்ணம் தான், ஆனால் வசனம் அதை ஆதரிக்கலையே.
வசனம் அதிலிருந்து வேறுபட்டு சொல்லுதே? வசனம் என்ன சொல்லுதோ ஜஸ்ட் டூ இட், அது செய்யுங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க, அதுக்கு மேலே அங்கே போயிட வேண்டாம். ஸோ ரொம்ப எளிமையாக தான் பாடம் வந்து நம்ம ஆரம்பித்தோம். அப்படின்னா ட்ரூத் அவர் ஒன்லி அத்தாரிட்டி. சத்தியம் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக தேவன் கையிலேருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். வேறு யாருக்குமே இந்த வெளிச்சம் தேவன் கொடுக்க மாட்டாங்க, யாரும் பெற்றுக்க முடியாது. அன்பானவர்களே, அந்த சத்தியம் ஆரம்பத்தில் இருந்ததை விட போக போக விலையேற பெற்றதாக நம்ம வாழ்க்கையில் அங்கே பார்க்கணும். அதன் மீது இருக்க வேண்டிய அந்த நேசம், அந்த அன்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் நமக்கு அங்கே போகணும். அந்த சத்தியத்தில் வளர்கிறவர்களாக இருக்கிறோமா? அதனுடைய புரிதலில், அதை நடைமுறைப்படுத்துதலில் ஒரு முதிர்ச்சி நமக்குள்ளே இருக்கா? நம்மளை சோதித்து பார்த்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையினுடைய சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, அது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அல்லது ஐக்கியம் என்று எந்த ரீதியில் எடுத்துக்கொண்டாலுமே சரி, அதில் எல்லா விஷயங்களையும் வேத உதாரணங்களின்படி, வேத கொள்கைகளின்படி நாம் நடப்பித்து கொள்வதற்கு கவனமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அது நாம் அங்கே அனுமதிப்போம். வளர்வதற்கு ஏற்கனவே பெற்ற வெளிச்சத்தை பயன்படுத்துகிறோமா? நாம் அங்கே யோசிப்போம். அதே சமயங்களில் பிரச்சனைகளான சூழல்கள் மத்தியில் சத்திய கொள்கைகளுக்கு நம்ம எடுத்து வைக்கணும், எடுத்து தைரியமாக நிற்கணும். ரொம்ப முக்கியம். சத்தியமே தீர்வாக நம்ம அங்கே பார்க்கணும். ஊழியத்தின் பாதையில் சத்தியத்தில் என்ன அறிவுரைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதையவே நாம் அங்கே செய்யணும். பாருங்க, இதில் நமக்கு என்ன ஒரு சவால் அப்படின்னா, இப்படியாக நம்ம செயல்படுவதற்கு எது நமக்கு தடையாக இருக்குது? வாசிங்களேன் ஒரு வசனம். 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 12-13 வசனம் வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். ஆமாம் அன்பானவர்களே, ரொம்ப எளிமையாக சொல்ல போனால் பாருங்க, இந்த 3 வச்சு நம்ம எதுவுமே கட்டக்கூடாது. கல், மரம், புல். நமக்கு அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவங்களுடைய போதனைகள். அன்பானவர்களே, இவைகளை வைத்துட்டு நம்முடைய நம்பிக்கையை நாம கட்டணுவாங்க. மாறாக கல், மன்னிக்கணும், மரம், புல், வைக்கோல், இந்த 3 வைக்கக்கூடாது. நம்ம அந்த கல் எடுத்துருங்க, அந்த கலர் அது எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. ஸோ இந்த 3மே கம்பஸ்டபிள் மெட்டீரியல்ஸ். மரம், புல், வைக்கோல் எல்லாமே அக்னினால் என்ன ஆகிடும்? எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். ஸோ எதை குறிக்குது அப்படின்னா, இந்த வாழ்க்கை பாதையில் நம்முடைய ஓட்டத்தில் இந்த மனிதர்களுடைய ஞானம், உலக ஞானம், மனித அனுபவம், புரியுதுங்களா, மனித பாரம்பரியங்கள், இவைகளை வந்துட்டு நம்ம அதிகம் அங்கே பயன்படுத்தக்கூடாது இந்த பாதையில். இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். சத்தியமே சகலமுமாக இருப்பதுக்கு எது தடையாக இருக்குன்னா, நம்ம எல்லாமே மனிதர்கள் ஆயிற்றா? எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறோமா? எல்லாருக்குமே எல்லா ஃபீல்ட்லேயும் ஓரளவுக்கு அனுபவம் இருக்குமா? நாம் எப்போ வேதத்தை ஆராய்ந்து அதை புரிஞ்சு அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகளை பயன்படுத்தும் அளவுக்கு நம்மை தொடர்ந்து முன்னேற்றி கொள்ள தவறுகிறோமோ, பிரச்சனை வரும்போது இயல்பாக என்ன பண்ணிடுவோம்னா, தெரிஞ்சதின்படி செயல்பட ஆரம்பிப்போம். உலகத்தில் என்ன பார்த்துட்டோம், உலகத்தில் என்ன அனுபவிச்சிட்டோம், உலக மனுஷங்க என்ன சொல்கிறாங்க, அந்த யோசனைகளின்படி இந்த பாதையில் நாம் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஸோ அதுக்கு நாம் இடமே கொடுக்க வேண்டாம். ஃபைனலாக நமக்கு ஒரு சின்ன விஷயம் யோசித்து பார்க்கல. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். முதல் 3 வசனங்கள் அன்பானவர்களே, அதில் தேவனுடைய ஊழியக்காரர் என்ற ரீதியில் அவங்க நெற்றியில் முத்திரை போடப்படுது. அவங்க எண்ணிக்கை எவ்வளவா இருக்கு? 140. பாருங்களேன், இந்த 144,000 பேரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று எதனால் அடையாளப்படுத்தப்படுறாங்கன்னா, அந்த நெற்றியில் விழுந்துட்ட முத்திரை. அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஆக்சுவலாக அந்த 144,000 பேரும் சபையாக இந்த ஓட்டத்தை நிறைவு செய்பவர்களை குறிக்குது. தி வெரி எலெக்ட் அப்படின்னா அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு புது சிருஷ்டிகளாக கருதப்பட்டு புது சிருஷ்டியிலேயே நிரந்தரமான ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவங்க. தி வெரி எலெக்ட் 144,000. இவங்க உலகத்தார் கிடையாது,
இவங்க தேவனுடைய ஊழியக்காரர். எப்படி எது அவங்கள செப்பரேட் பண்ணி காமிக்குதுன்னா, அந்த இடத்துல நெற்றியில விழுந்துட்ட என்னது முத்திரை, the knowledge of truth, சத்திய அறிவு. அன்பானவர்களே, அது எவ்வளோ முக்கியம் பாருங்க. நாம் தேவனுடையவர்கள் என்பதை நம்மை பிரித்து காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா அவரை பற்றி, அவங்க திட்டம் பற்றி, அவங்க கொள்கைகள் பற்றி நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த சத்திய அறிவு, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம அங்கே கொடுக்க வேண்டும் என்பதே இந்த பாடத்தினுடைய கருத்தாக அங்கே இருக்கு. தேவன் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.